பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு உங்களை வரவேற்கிறேன். जो प्रभु यीशु मसीह के नाम से शाम को वचन सुनने के लिए आया आप सभी को मैं प्रभु यीशु के नाम से स्वागत करता हूँ. இந்த மாலை வேளையிலே இந்த டீப்பர் லைஃப் பைபிள் ஸ்டடிக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். जो ये शाम के समय गहरी जिंदगी बाइबल अध्ययन में मैं आपको स्वागत करता हूँ. தொடர்ந்து நாம் ஞானத்தின் பல பரிமாணங்களை தியானித்து வருகிறோம். जो बुद्धि के हर तरीका के बारे में हम लोग देख रहे हैं. இந்த வாழ்க்கையை நாம் எவ்வளவு சரியாய் புரிந்து கொள்கிறோமோ அவ்வளவு சிறப்பாய் வாழுகிறோம். इस जिंदगी को हम लोग कैसे समझते हैं उतना अच्छे से हम जी सकते हैं. ஒரு இயந்திரத்தை ஒரு மனிதன் எவ்வளவு நல்லாய் புரிந்து கொள்கிறானோ அவன் அந்த இயந்திரத்தை சரியாய் பயன்படுத்துகிறான். जैसे कि एक मशीन को एक व्यक्ति कितना समझ रहा है वैसे उसको उतना वो इस्तेमाल कर सकता है. அப்படிதான் நாம் எந்த பாடத்திட்டத்தை சரியாய் புரிந்து கொள்கிறோமோ அந்த பாடத்திட்டம் நம்மளோடு கூட சரியாய் இயங்கக்கூடியதாய் மாறுகிறது. जैसे एक पढ़ाई को हम कितना समझते हैं उतना वो पढ़ाई हमारे जीवन में इस्तेमाल होगा. அதனால்தான் இந்த டீப்பர் லைஃப் பைபிள் ஸ்டடி நம்மளை நிலைப்படுத்தி நம்மளை இன்னும் விரிவாக்கத்துக்குள்ளாய் கொண்டு செல்வதற்காய் அமைக்கப்பட்டிருக்கிறது. वैसे ये जो गहरी जिंदगी की बाइबल अध्ययन है आपको स्थिर करके और बढ़ोतरी में लेके जाएगा. இந்த வசனங்களை எல்லாம் நாங்கள் தொடர்ந்து சொல்வதை நீங்கள் கவனமாய் கேட்பீர் என்று சொன்னால் வாழ்க்கையின் பல பரிமாணங்களிலே பெரிய விருத்தியை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். तो इस वचन को आप लोग ध्यान से सुनेंगे तो आपकी जिंदगी में एक बड़े एक बढ़ोतरी की परिवर्तन को आप देखो. உங்களை உற்சாக நிலையிலும் உணர்வு பூர்வமான நிலையில் நகர்த்துவது மட்டும் எங்களுடைய நோக்கம் அல்ல. आपको केवल उत्साहित करना कुछ महसूस को आपको देना केवल ये नहीं है हमारा मकसद. ஆனால் ஒரு ஸ்திரமான கிறிஸ்தவர்களாக சிறப்பான செயல்பாட்டை செய்யக்கூடிய கிறிஸ்தவர்களாய் மாற்ற கர்த்தர் இந்த பாடத்திட்டத்தின் மூலம் உதவி செய்வாராக. एक मसीह लोग स्थिर मजबूत वाले को बनाने के लिए परमेश्वर इस बाइबल अध्ययन के द्वारा हमें मदद कर रहा है. என்றைக்குமே ஒரு விஷயத்தை நாம எதற்காய் செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அதை தவறாமல் செய்கிறவர்களாய் மாறுகிறோம். तो जब एक चीज को एक विषय को हम लोग कितना अच्छे से जानते हैं अगर नहीं जानते तो गलत कर देते हैं. அதனாலதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் எவ்வளவு வெளிச்சத்தை வசனத்தின் மூலமாக ஆவியானவர் மூலமாய் பெற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவு வெளிச்சத்தை நாம் வெளியே பிரதிபலிக்கிறவர்களாய் மாறுகிறோம். जितना हम पवित्र आत्मा के द्वारा वचन की प्रकाशन रोशनी को हम पाते हैं उतना हम प्रकट कर सकते हैं. அதனாலதான் வசனத்தை நாம் தியானிக்க நம்முடைய இருளான நிலைகள் மாறி வெளிச்சத்தின் நிலைகளுக்குள்ளாய் நாம் கடந்து வருகிறவர்களாய் மாறுகிறோம். इसलिए वचन को ध्यान करने से हमारे अंदर से सारे अंधकार दूर करके एक प्रकाशन में हमारा जिंदगी जा रहा है. அதனால இயேசுவானவர் இந்த பூமியில வந்த பொழுது अनेक வேளைகளிலே தன்னுடைய சீஷர்களோடும் பொதுமக்களோடும் அவரை பின்பற்றி வருகிறவர்களோடும் अनेक காரியங்களை பகிர்ந்து கொள்கிறவராய் இருந்தார். इसलिए यीशु मसीह अपने चेलों के साथ जाने के समय में जो यीशु के पीछे जा रहे हैं उन्हीं के लिए कई सारे बातों को उसने समझा रहा था. இயேசு உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை சீஷராக மாற்றுங்கள் என்று சொன்னால் அதற்கு பின்பாக ஒரு பெரிய அர்த்தம் அமைந்திருக்கிறது. यीशु मसीह सारे पृथ्वी में तुम जाओ और सबको चेला बनाओ बोल के बोला है तो उसके पीछे एक बड़े अर्थ है. சீஷர்கள் என்பவர்கள் பின்பற்றுகிறவர்கள் மட்டுமல்ல அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறவர்கள் என்று அர்த்தம். चेले मतलब केवल यीशु के पीछे जाने वाला नहीं है वो लोग सीखने वाले हैं. அப்ப தேவனுடைய திட்டத்துல கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும் மிக அவசியமாய் இருக்கிறது. इसलिए परमेश्वर के राज्य में सिखाना और सीखना दोनों जरूरी है. நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் ஆனால் சீஷர்களை உருவாக்குங்கள் என்று சொல்லி இருக்கிறார். तो इसलिए प्रभु यीशु मसीह बोला है जो सारे पृथ्वी पे जाके सुसमाचार प्रचार करो प्रचार करके चेला बनाओ सभी को. சீஷர்களை உருவாக்க வேண்டும் என்றால் ரெண்டு பகுதிகள் சரியாய் நிறைவேற வேண்டும். तो चेले बनाने के लिए दो तरफ के काम होना है. ஒன்று சீஷர்களை உருவாக்குகிறவர்கள் எழும்ப வேண்டும். पहले चेले को बनाने वाले उत्पन्न होना है. இரண்டாவது சீஷர்களாய் மாறுகிறவர்கள் அந்த இடத்திற்கு வர வேண்டும். दूसरा है चेले को जो चेले बनाने वाले जो वहां पर आना है. அப்ப சீஷத்துவம் என்பது இரண்டு நிலைகளை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. जो शिष्यत्व है वो दो काम होने वाला होना है. எந்த ஒரு மனுஷனும் தானாய் சீஷனாய் மாற முடியாது. कोई भी एक व्यक्ति वो अपने आप से शिष्य चेला नहीं बनेगा. அவனை சீஷனாய் மாற்றுவதற்கு ஒரு தெய்வீக வழி நடத்துனர் இல்லாவிட்டால் வட மொழிகளிலே சொல்லணும்னா ஒரு குருஜி தேவைப்படுகிறார். जैसे कि एक चेला को बनाने के लिए एक गुरुजी चाहिए. தமிழ்ல இங்கிலீஷ்ல மென்டார் என்று சொல்லிவிடுவோம். வழி நடத்துகிறவர் என்பது ஒரு நல்ல வார்த்தை. जो अंग्रेजी में बोलेंगे तो अगुवा बोलते हैं.
அப்ப சீஷன் என்பவன் கற்றுக்கொள்ளுகிறவன் கற்றுக் கொடுக்கிறவன் இரண்டு பேரும் சேர்ந்து போடும்போது தான் சீஷத்துவம் உருவாகிறது. जैसे कि शिष्यत्व में जो सीखने वाला और सिखाने वाला இந்த दोनों मिलके ही वहां पर शिष्य लोग चेला बना रहे हैं. இந்த டீப்பர் லைஃப் மூலமாக இந்த சீஷத்துவத்தின் நிறைவேறுதலை நாங்கள் இந்த ஆன்லைன் மூலமாய் நிறைவேற்ற விரும்புகிறோம். जो ये ऑनलाइन बाइबल अध्ययन के द्वारा जो शिष्यत्व को बढ़ना के लिए हम लोग ये काम कर रहे हैं. அப்ப ஒவ்வொரு பாடங்களுமே அதற்காக தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. जो सारे ये पढ़ाई उसी के लिए हम लोग बनाया है. உங்களுடைய அறிவை பூர்த்தி செய்வதற்கான இடம் அல்ல, வாழ்க்கையை மாற்றி நல்ல ஒரு சீஷர்களாய் நாம் இந்த பூமியிலே வலம் வருவதற்காகவும் நல்ல சீஷர்களை உருவாக்குவதும் இதன் நோக்கமாய் வைத்திருக்கிறோம். केवल आपकी बुद्धि को भरने के लिए नहीं है, आपके ज्ञान भरने के लिए ये बाइबल स्टडी नहीं है, जो आप आपके जिंदगी में एक बढ़ोतरी में परिवर्तन होकर जाने के लिए जिंदगी. இதுதான் இந்த ஆன்லைன் பைபிள் ஸ்டடியினுடைய நோக்கம். यही ये ऑनलाइन बाइबल स्टडी के एक मकसद है. இன்னைக்கு பாடம் என்னவென்று சொன்னால், நான் விவேகத்தை குறித்து உங்கள் கூட பேச போகிறேன். जो मैं आप छात्र के बारे में मैं आपको बताना चाहता हूं. இப்போ இது விவேகம் என்பது இங்கிலீஷ்ல ப்ரூடன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. जो इंग्लिश में प्रूडेंस बोलते हैं. நமக்கு இது ஆதாரமாக நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். नीतिवचन 14 अध्याय 15 वचन. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். नीतिवचन 14 अध्याय और 15 वचन. அந்த வசனத்தை வாசிக்கிறேன், தமிழ்ல வாசிக்கிறேன், பின்பு ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாய் இருக்கிறான். The simple believes every word, but the prudent consider well his steps. भला तो हर एक बातों को सच मानता है, परंतु चातुर मनुष्य समझ बूझकर चलाता है. இப்போ சாதுர் மனிதர் கரெக்டா? चातुर मनुष्य. ஓகே. விவேகி என்பவன் யார் அப்படின்னா, இங்கிலீஷ்ல ப்ரூடென்ட் இருக்குது, தமிழ்ல விவேகம் என்று சொல்லுகிறோம், ஹிந்தியில சாதுர் மனிதர். ஓகே. அப்போ ஞானத்தினுடைய ஒரு முக்கியமான பிரிவாக இதை நான் பார்க்க விரும்புகிறேன். जो एक बुद्धि के एक मुख्य मनुष्य को मैं दिखाना चाहता हूं. பல நிலைகளில் இந்த வார்த்தைகளை நான் சில கிளாஸுக்கு முன்னாடி விளக்கி இருந்தேன். ஆனால் இன்றைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் திட்டவட்டமாக இதை படிக்க போகிறோம். इसके पहले इस वचन को मैं अच्छे से समझाया और मैं इसके अंदर एक मकसद के साथ इसको और हम ध्यान करें. இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம், Proverbs chapter 22 and verse 3. नीतिवचन 22 अध्याय 3 वचन. விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். A prudent man foresees evil and hide himself, but the simple pass on and are punished. चातुर मनुष्य विपत्ति को आते देखकर छुपाई जाता है, परंतु भोले लोग आगे बढ़ाकर दंड भोगते हैं. அப்ப இந்த இடத்துல இரண்டு வார்த்தைகளும் ஞானத்தினுடைய ஒரு முக்கியமான நிலைகளை விளக்குகிறது. அது என்னவென்று சொன்னால், விவேகி என்பவன் இங்கிலீஷ்ல ப்ரூடென்ட் என்று சொல்லுகிறோம். இன்னும் ஒரு தமிழ்ல நம்மளால ஈஸியா புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தை என்னன்னா, புத்தி கூர்மை என்று சொல்லலாம். जो अंग्रेजी में उसको दिमाग में एकदम तेज रहता है, उसको चातुर मनुष्य बोलते हैं. புத்தி கூர்மை உள்ளவன் அப்படி என்று சொன்னால், இவன் லைஃப்ல பொதுவாய் இருக்கக்கூடிய ஜனங்களைப் போல் இல்லாதபடி விவேகத்தில் அப்படி என்று சொன்னால் புத்தி கூர்மையிலே நடக்கக்கூடியவனாய் இருக்கிறவன் என்று சொல்லப்படுகிறது. जैसे चातुर मनुष्य है, जो सब लोग के जैसे ये नहीं रहेगा, इनका जो दिमाग है, इनका जो बुद्धि है, एकदम तेज रहता है. அப்ப இந்த விவேகி எப்படி இருக்கிறான், இந்த புத்தி கூர்மை உள்ளவன் எப்படி இருக்கிறான்னா, தன் வழிகளை எல்லாம் சரியாய் நிதானிக்கிறவனாய் இருக்கிறான். जो चातुर मनुष्य है वो अपने जो मार्ग को, अपने जो जीवन को अच्छे से देखता है. இதுதான் நீங்க நடைமுறை மொழிகளிலே புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்துக்கு வரும்பொழுது shrewdness என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जो नया नियम के अनुसार देखेंगे तो shrewdness बोल के लिखा है. அங்கதான் நம்ம புத்தி கூர்மை என்ற வார்த்தை சரியாய் பொருந்த ஆரம்பிக்கிறது. जो वही है, जो तेज बुद्धि वहां पर ही वो अच्छे से जम रहा है. அதனால இன்றைக்கு இந்த புத்தி கூர்மையினுடைய சில பரிமாணங்களையும் அதனுடைய நடவடிக்கைகளையும் நம்ம எவ்வளவு புத்தி கூர்மையா இருக்கிறோம் இல்லாவிட்டால் இருக்க வேண்டும் என்பதையும் நம்ம தியானிக்க போகிறோம். आज जो बुद्धि तेज बुद्धि कैसे है, उसको हम लोग तेज बुद्धि से रहते हैं क्या, तो उसको कैसे हम लोग पाना है, उसके बारे में हम लोग ध्यान करें. இந்த வார்த்தையினுடைய ஒரு முக்கியமான அர்த்தம் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு இயேசு பேசி இருக்கிறார். जो इस वचन को यीशु मसीह भी नया नियम में भी कुछ बातों को बुद्धि के बारे में बताया. என்னோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती रचित सुसमाचार 10ஆம் அதிகாரம்
10वां अध्याय மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 14 16. मत्ती 10 अध्याय 16 वचन. இயேசு இங்க பேசின இந்த வார்த்தையும் ரொம்ப அதற்கு பொருத்தமான நிலைகளிலே இருக்கிறது. जो यीशु मसीह जो यहाँ पर बताया वो जो पहले जो हम लोग पढ़े थे उसके जो थोड़ा जम रहा है. இங்க வந்து நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். देखो मैं तुम्हें भेड़ों की नाई भेड़ियों के बीच में बेचता हूँ. जो सांपों की नाई बुद्धिमान और कबूतरों की नाई भोले बनो. இங்க என்ன சொல்றாருன்னா வினா உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். तो सांपों की नाई बुद्धिमान बने के रहो बोल के. இத வந்து இங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது வைஸ் அஸ் சர்பென்ட் என்று சொல்லுகிறார்கள். तो अंग्रेजी में वाइस एंड सर्पेंट बोल के लिखा है. இதுல கிரேக்க வார்த்தை பாத்தீங்கன்னா போரோனாமிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. जो हमारे हिंदी में लिखा है सांपों की नाई बुद्धिमान बन के रहो उसको जो पोरानामिस बोल के लिखा है मूल भाषा में. அந்த கிரேக்க வார்த்தையில இருந்து நம்ம தியானிக்கும் பொழுது இங்கதான் விவேகம் இல்லாட்டி புத்தி கூர்மை என்று வருகிறது. जो वो यूनानी भाषा से हम लोग देखेंगे तो वो बुद्धिमान की जगह पर तेज बुद्धि वैसे लिखा है. இங்க இந்த வசனத்தை படிக்கும் பொழுது இயேசு ஏன் ஒரு பாம்பை கொண்டு போய் இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவா பேசி இருக்கிறார் நம்மளுக்கு சந்தேகம் வரலாம். यहाँ पर हमको एक शक आता है क्या है परमेश्वर एक सांपों को एक उदाहरण दिखा के एक तेज दिमाग बनो बोल के बता रहा है बोल के हमको एक सवाल आया होगा. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பாம்பு என்பது தேவனுக்கு விரோதமாய் செயல்படக்கூடிய ஒரு மிருகமாகவே காட்டப்பட்டிருக்கிறது. उत्पत्ति का पुस्तक से लेकर प्रकाशित वाक्य तक आप देखेंगे तो सांपों को एक शैतान के रूप में एक दुष्ट शक्ति के रूप में ही पूरा बता रहा है. ஆனா இங்க இயேசு அப்படிப்பட்ட அந்த சர்ப்பத்தின் வேலைகளில் ஒன்றை தேவன் இந்த இடத்துல அடையாளப்படுத்துகிறவராய் இருக்கிறார். जो यहाँ पर जो सांप की एक का जो उनकी जो स्वभाव को परमेश्वर यहाँ पर एक दिखा रहा है उनकी एक स्वभाव को निकाल के यहाँ पर बता रहा है. இங்க இயேசு என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த வினா உள்ளது விவேகம் உள்ளது அப்படி என்றால் ஆங்கிலத்தில் ப்ரூடென்ட்டா இருப்பது அவசியம் என்று சொல்ல விரும்புகிறார். यहाँ पर क्या परमेश्वर बता रहे बुद्धिमान बनके एक चातुर मनुष्य बनके एक तेज दिमाग बनके रहना बहुत आवश्यकता है बोल के परमेश्वर कह रहा है. அவனுடைய எல்லா செயல்களையும் சொல்லல அவனுடைய புத்தி கூர்மை இல்லாவிட்டால் விவேகமான செயல் வினா உள்ள செயலை மட்டும்தான் தேவன் அங்கே பேசுகிறார். सांपों का हर स्वभाव को परमेश्वर हमको चाहिए बोल के नहीं कह रहा है. उनकी जो बुद्धि उनकी जो तेज दिमाग उसको परमेश्वर यहाँ पर बता रहा है केवल उसी दो स्वभाव को. இந்த சர்ப்பத்துக்கு ஒரு சுபாவம் இருக்கிறது. நம்ம செயல்படுவதற்கு முன்பாகவே அது செயல்படுகிறதா இருக்கும். जो ये सांपों को एक स्वभाव है हम काम करने से पहले वो काम करता है. நம்ம எதையாவது செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு ஃபாஸ்டா முன்னாடி வேலை செய்யும். हम कुछ काम करने से पहले वो अपना काम को करता है. அதனால தான் நம்ம நிறைய வேலையில பாம்புட்ட கடி வாங்கிட்டு வரோம். इसलिए हम लोग पाम्ब जो सांप है हमें कट जाता है. ஏன்னா அது நம்மளை விட ஃபாஸ்டா இயங்கக்கூடியதா இருக்குது. वो जो हम दौड़ते हैं तो हमसे तेज जाके हमें काट देता है. இப்படிதான் நிறைய மிருகங்கள் இருக்குது. பாம்பு மட்டும் இல்ல நிறைய விஷக்கிருமிகள் எல்லாமே ரொம்ப புத்தி கூர்மை உள்ளதாகவும் வினா உள்ளதாகவும் இருக்கிறது. ऐसे कई सारे जानवर भी है वो जो थोड़ा बुद्धि तेज दिमाग बन के रहता है. அதனால புத்தி கூர்மையா இருப்பது தேவனால் பேசப்படுகிற ஒரு தலைப்பாகவே இருக்கிறது. इसलिए तेज बुद्धि से रहना परमेश्वर से बात कर रहा है. परमेश्वर इसकी बातों को मुख्य बता रहा है. இன்றைக்கு இயேசு இன்னொரு இடத்துல இந்த புத்தி கூர்மை இந்த ஷ்ரூட்னஸை குறித்து எப்படி பேசி இருக்கிறார் என்று காண்பிக்க விரும்புகிறேன். और ये तेज बुद्धि के बारे में परमेश्वर कहां लिखा है बोल के मैं बता रहा हूं. இங்க என்னோட கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு வரலாம். लूका रचित सुसमाचार 16 अध्याय 8वां वचन को पढ़ेंगे. லூக்கா 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். लूका 16 अध्याय 8वां वचन. இங்கு அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். स्वामी ने उसे अधर्म्य बंदारी को सराहा कि उसने चादुरी से काम किया. இங்க சொல்ற இங்கிலீஷ்ல வாசிங்க. So the master commanded that unjust steward became because he had dealt shrewdly என்று சொல்லப்படுகிறது. जो एक व्यक्ति चादुरी के साथ काम कर रहा है. இந்த ஓமையை சொல்லுகிறவர் இயேசு. तो ये जो दृष्टांत बताने वाला यीशु मसीह है. இந்த பைபிளே ஒரு கஷ்டமான பேசேஜ்னா இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 1லிருந்து கிட்டத்தட்ட ஒரு 9 வசனங்கள் வரைக்கும் வரும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சவாலா இருக்கும்.
जो ये लूका रीति सुसमाचार 16 अध्याय पढ़ेंगे तो 1 से लेकर 9 वचनों तक के पढ़ेंगे तो हमें एक बड़ी चुनौती हमको मिला होगा समझने के लिए। ஏன்னா இங்க ஒரு அநீதி உள்ள உக்ரானைக்காரனை குறித்து பேசுகிறார். यहाँ पर एक अधर्मी भंडारी के बारे में बता रहा है, நெறிகளின் கோட்பாடுகள்ல இவன் மிகப்பெரிய தோல்வியுற்றவன். जो एक धर्मी के लिए ये व्यक्ति एक हार गया, अधर्मी व्यक्ति है ये। ஆனா புத்தி கூர்மையில அவன் சிறப்பாய் செயல்பட்டிருக்கிறான். जो तेज दिमाग, तेज बुद्धि काम करने के लिए बहुत अच्छे से काम किया। இன்றைக்கு நான் இந்த ஊமையை வைத்து தான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். आज ये दृष्टांत को रख के मैं आपसे बात करना चाहता हूं। இந்த ஊமை சில வேளைகள்ல பொதுவாய் படிப்பதற்கு சவாலான ஊமைகள் போல இருக்கும். ऐसे ही पढ़ने के लिए, साधारण से पढ़ने के लिए बड़ी चुनौती आपको मिलेगा इसमें। ஆனா இந்த புத்தி கூர்மை, விவேகம், வினா உள்ளவர்களாய் இருப்பது, இதுக்கு எல்லாவற்றுக்கும் இந்த ஷ்ரூட்னஸ் என்று சொல்லக்கூடிய, இந்த ப்ரூடென்ட் என்று சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளுக்கும் இந்த ஓமை ஏற்றதா இருக்கும். जैसे ये दृष्टांत है, तेज दिमाग और बुद्धिमान, ये सभी के लिए ये वचन एक नमूना जैसे है। இந்த புத்தி கூர்மையினுடைய மிக சில முக்கியமான கருத்துக்களை படிப்பதற்கு இந்த முழு ஓமைகளை நம்ம தியானிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ये तेज बुद्धि के लिए इस दृष्टांत को हम लोग पढ़ेंगे। இதை நம்ம சொல்லும் பொழுதே இங்க அநியாயமான உக்ரானக்காரன் தான் அவனை வந்து அடையாளப்படுத்துறது வந்து அநியாயமான உக்ரானக்காரன். जो परमेश्वर ये भंडारी को अधर्मी भंडारी बोल के ही परमेश्वर उदाहरण दे रहा है। ஆனா அவன் எஜமானன் அவன் புத்தியாய் நடந்து கொண்டான் அப்படி என்று சொன்னால் அவன் ரொம்ப ஷ்ரூடா இருந்தான் என்பதற்கு பாராட்டும் கொடுக்கிறாரு. उसकी स्वामी ने उस चातुर्य से काम किया है बोल के उसको तारीफ भी कर रहा है। அது மட்டும் சொல்லல, அதனுடைய வசனத்தின் பின்பகுதியை பாத்தீங்கன்னா நம்மளோடு கூட ஒப்பிட்டும் பேசுகிறவராய் இருக்கிறார். तो उसके पीछे के भाग को देखेंगे तो परमेश्वर हमसे भी एक तुलना करके परमेश्वर बता रहा है। அநீதி உள்ள உக்ரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சி கொண்டான். அதோட முடிஞ்சிருந்தாலும் பிரச்சனை கம்மி. கரெக்டா? तो वहां पर उसको तारीफ किया है, इतने से कम चातुर्य से काम किया है बोल के बोलेंगे तो उतना काफी है, तो ठीक है। उसके बाद भी लिखा है, அது அர்த்தம் சொல்றாரு, இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததிகளிலே அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். क्योंकि इस संसार के लोग अपने समय के लोगों की रीति व्यवहारों में ज्योति के लोगों से अधिक चातुर है। அப்பனா ஒளியின் பிள்ளைகள் என்பது தேவனை பின்பற்றுகிறவர்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள், தேவன் சார்பாய் வாழுகிறவர்கள் ஒளியின் பிள்ளைகள். जो ज्योति के लोग हैं वो परमेश्वर के ऊपर विश्वास करने वाले हैं, ज्योति में रहने वाले हैं, वो लोग ज्योति के लोग हैं। இங்க இயேசு என்ன சொல்றாருன்னா, இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளை காட்டிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்தி உள்ளவர்களா இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். यहाँ पर क्या कर रहे हैं, ज्योति के लोगों से अधिक चातुर है जो संसार के लोग। இந்த ஜெனரேஷன் இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய செய்தியும் நம்மோடு கூட ஒப்புவிட்டு போகக்கூடியதாக இருக்கிறது. तो आज के जो प्रचार है वो हमको तुलना करता है। நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் கர்த்தரோடு இருக்கிறேன், ஆவியானவர் என்னோடு இருக்கிறார், நான் நீதிமான் என்ற பல விஷயங்களை நம்ம வேதத்திலிருந்து நாம் விசுவாசித்து ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டாலும் हम लोग उधार पाने के बाद मैं उधार पाया हूं, मैं विश्वास किया हूं, मैं धर्मी व्यक्ति हो गया हूं, ऐसे बोल के वचन को देख के हम लोग मानने के बाद भी அப்படி இருந்த பொழுதிலும் இந்த உலகத்தின் பிள்ளைகளை காட்டிலும் புத்தி கூர்மையில கம்மியாக தான் வெளிச்சத்தின் பிள்ளைகள் செயல்படுகிறார்கள் என்று சொல்லுகிறார். इतने बात विश्वास करने के बाद भी जो ज्योति के लोग हैं वो संसार के लोग से तो बुद्धि में कम है बोल के बता रहा है। यहाँ पर இதை படிக்கும் பொழுது ரொம்ப சவாலா இருக்குது. நம்மளோட பொதுவான நம்பிக்கை என்னன்னா, நான் ரட்சிக்கப்பட்டேன், பைபிள் படிச்சுட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன், நான் அந்நிய பாஷையில பேசிட்டேன், அதனால எனக்கு அதிக புத்தி கூர்மை இருக்கிறது என்ற ஒரு மனப்படத்திலே நாம் அதிகமாய் வாழுகிறோம். ये पढ़ने के समय मुझे बहुत बड़ी चुनौती दिख रहा है, ताकि हम लोग क्या सोचते हैं, मैं उधार पाया हूं, मैं अभिषेक पाया हूं, अन्य भाषा में बात कर रहा हूं, मैं एक तेज बुद्धि में आ गया हूं, ऐसे बोल के हम लोग सोच रहे हैं। நீங்க பரலோகத்துக்குரிய புத்திமான்களா இருக்கிறீங்க. ஏன்னா தேவனை உண்மையா ஏற்றுக்கொண்டீர்கள், விசுவாசித்தீர்கள், அவருடைய இரக்கமும் கிருபையும் சம்பாதித்த ரட்சிப்பை நீங்கள் நம்புகிறவர்களாய் மாறுகிறீர்கள். அதனால பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிக புத்திசாலிகளாய் மாறிவிட்டீர்கள். स्वर्ग के तरफ से, अगर स्वर्ग के नजर से देखेंगे आप बुद्धिमान है, ताकि आप सच्चे परमेश्वर को विश्वास किया और मान लिया, और आप परमेश्वर को जो पीछे जा रहे हो, जो स्वर्ग के नजर से देखेंगे आप बुद्धिमानी है। இப்ப இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஆவிக்குரிய மண்டலத்திலே போய் நாம் வாழ்வதற்கான சிறப்பான புத்திமான்கள் யாரு? ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும். जैसे कि इस संसार को छोड़ के जो आत्मायिक जीवन में बिताने वाले सब लोग स्वर्ग के नजर से देखेंगे, वो लोग बुद्धिमानी है। ஆனா இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வாழும் பொழுது இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகளை காட்டிலும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் புத்தி
கூர்மை இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள் என்பதுதான் இயேசுனுடைய செயலாக இங்க பார்க்கிறோம். मगर क्या है, हम इस दुनिया में जीने के समय में जो संसार के लोग हैं उससे हम लोग बुद्धि के तेज में कम है बोल के परमेश्वर बता रहा है यहाँ पर। நான் ஒண்ணே சொல்ல விரும்புறேன். இந்த செய்தியை கேட்கக்கூடிய காதுகள் ஆசீர்வதிக்கப்பட்டவைகள். आज के जो प्रचार सुनने वाले सब लोग आशीष पाएंगे। நீங்க என்ன திடீர்னு ஆன்லைனுக்கு வந்திருக்கலாம், இல்லாட்டி ரொம்ப பிளான் பண்ணி வந்திருக்கலாம், இல்லாட்டி ஆவியானவரே உங்களை அனுப்பிச்சிருக்கலாம். ஆக மொத்தம் இது ரொம்ப முக்கியமான செய்தி. இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட பேச போகிறது. मुझे नहीं मालूम है आप अपने से आया, नहीं तो पहले योजना बन के इस बाइबल स्टडी में आया, नहीं तो आपका अचानक से इसमें आया है। आज परमेश्वर आपसे बात कर रहा है। இல்லாட்டி சில டைம் நீங்க யூடியூப்ல கூட இந்த மெசேஜை ஃபியூச்சர்ல கேட்கலாம். அன்னைக்கு கூட நான் சொல்றேன் பாருங்க, இதை கேட்கக்கூடிய காதுகள் ஆசீர்வதிக்கப்பட்டவைகள். अगर बाद में आप यूट्यूब में भी इस प्रचार को सुनोगे, मैं ये बोल रहा हूँ इस प्रचार को सुनने वाले धन्य है। ஏன்னா அவர் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் ரொம்ப புத்திமான்களா இருக்க வேண்டும் என்பதை இயேசு விரும்புகிறார். यीशु मसीह की चाहत क्या है? जो संसार के लोग से अधिक जो ज्योति के लोग बुद्धिमान बन के रहना है बोल के चाहता है। ஏன் இந்த அநீதியுள்ள உக்ரானக்காரன் அவனுடைய புத்தி கூர்மையை மெச்சிக்கொள்ளுகிற ஒரு எஜமான் இருக்கிறார் என்பதை நான் இன்னைக்கு அடையாளப்படுத்த விரும்புகிறேன். एक अधर्मी भंडारी के लिए उनकी जो बुद्धि को तारीफ करने के लिए एक स्वामी है बोल के मैं आपको बताना चाहता हूं। முதலாவது இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். यहाँ पर एक सवाल है, उसको मैं आपको अच्छे से समझाना चाहता हूं। அவன் தப்பானவன் பதர், அவன் கணக்க மாத்தி எழுதுறவன். அவனை போய் கர்த்தர் எப்படி இப்படி ஊமையில பாராட்டலான்னு கூட நம்மளுக்கு ஒரு கோபம் வரலாம். हमको एक गुस्सा आ सकता है, क्या है हमारा परमेश्वर एक अधर्मी भंडारी, वो तो गलत कर रहा है, हिसाब को गलत लिख रहा है, उसको कैसे परमेश्वर तारीफ कर सकता है बोल के हमारे अंदर एक सवाल आया होगा। அவன் கணக்கெல்லாம் மாத்தி எழுதுனதுக்கு தான் அவனுக்கு அநீதி உள்ள உக்ரானன் காரனே பேர் இருக்குது. वो हिसाब को गलत लिखा है इसीलिए उसका नाम है अधर्मी भंडारी। ஆனா அநியாய உக்ரானக்காரனா இருந்தாலும் புத்திமானாய் ஒன்றை செய்திருக்கிறான் என்பதை கர்த்தர் அடையாளப்படுத்த விரும்புகிறார். यहाँ पर अधर्मी भंडारी है, वो चादुरी से काम किया है बोल के परमेश्वर लिखा है। சில வேளையில அநீதிமான்கள் கூட ஒரு சில விதமான புத்தி கூர்மைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதுல எது நல்லதோ அதை நாம் பார்ப்பது ஆரோக்கியமாய் இருக்கும் என்பதை இந்த ஓமை நம்மளுக்கு காண்பிக்கிறது. यहाँ पर कुछ अधर्मी लोग हैं, वो लोग उनके अधर्मी कामों के लिए उनकी जो बुद्धि को तेज से काम किया होगा, उस जो तेज से काम किया केवल उसको हम पकड़ना है। நான் உங்களை இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள கூட்டு போறதுக்கு முன்னாடி உங்களுடைய மனநிலைகளையும் உங்களுடைய சிந்தனை மண்டலங்களையும் நான் ஆயத்தப்படுத்துகிறேன். जो मैं इसके गहरे में लेके जाने के समय मैं आपके विचारों को सोच को मैं और थोड़ा अच्छे से एकता से एकाग्रता के साथ लेके आना चाहता हूं। இந்த ஆன்லைன் பைபிள் ஸ்டடினுடைய நோக்கமே என்னன்னா, நம்ம இருக்கக்கூடிய ஆவிக்குரிய நிலையிலிருந்து இன்னும் பல நிலைகளுக்கு வளர்வதற்காக தான் இதை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். जो ये बाइबल अध्ययन है, जो जिस स्थान पर हमारा आत्मिक जीवन में हम रह रहे हैं उससे अधिक और उन्नति में जाने के लिए ही इस बाइबल अध्ययन का एक मकसद है। இப்ப இந்த மனுஷனை குறித்து நம்ம சின்னதாக நம்ம தியானிக்க போகிறோம். इस मनुष्य के बारे में हम थोड़े से थोड़ा ध्यान करेंगे। நம்ம இரண்டாவது வசனத்துல முதலாம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்ரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. फिर उसने लूका 16 अध्याय पहला वचन, फिर उसने चेलों से भी कहा, किसी धनवान का एक भंडारी था और लोगों ने उसके सामने उस पर ये दोष लगाया कि ये तेरी सब संपत्ति उड़ा देता है। அந்த காலத்துல நடந்த இந்த பிசினஸ் சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பெரிய எஜமான் இருப்பாரு, அவருக்கு நிறைய இடங்கள் இருக்கும், நிறைய வளமை கொடுக்கக்கூடிய இடங்கள் இருக்கும். அதை என்ன பண்ண முடியும்னா, ஒருத்தரே உட்கார்ந்து பார்க்காதபடி யாராவது ஒரு நல்ல உக்ரானக்காரனை அதுக்கு முழு பொறுப்பு கொடுத்து விடுவார். तो उस समय में, जो पुराने समय में कैसा है, एक स्वामी है, उसके पास एक मालिक है, उसके पास कई सारे काम है, कई सारे जमीन है, तो वो खुद सारे कामों को नहीं देखता है, उसके लिए एक भंडारी को रख के उनके हाथ में उस जगह को सौंप देता है। அவருக்கு ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடம் இருக்கும், 200 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடம் இருக்கும், 300 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடம் இருக்கும். இதெல்லாம் அவரால இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஜிபிஎஸ் சிஸ்டம் இல்லாட்டி கேமரா இதெல்லாம் போட்டு விநியோகம் அதை பண்ண முடியாதனால ஒரு உக்ரானக்காரன்ட்ட தான் முழு பொறுப்பையும் பல ஏக்கர் நிலங்களை கொடுத்து விடுவார்கள். अगर कैसे है देखिए, अगर उनको एक 100 किलोमीटर के आसपास एक जमीन है और 200 किलोमीटर के और आगे एक जमीन है, ऐसे अलग अलग जगह पर उनकी जमीन है, तो
हर जगह पर आज जैसे जीपीएस लोकेशन वैसे नहीं है, तो इसलिए क्या करता है, हर एक जमीन पर उनके काम देखने के लिए एक भंडारी को वहां पर नियुक्त करता है। இந்த உவமையை படிக்கும் பொழுது நீங்க ஒரு 2000 ஆண்டு பின்னாடி போய் இதை படிக்கணும். Okay. तो आप इस दृष्टांत को पढ़ने के समय 2000 साल थोड़ा पीछे जाना है। சோ இதை மெயின்டைன்லாம் இவங்க இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நிலப்பரப்பு அதிகம், அடுத்தது அவங்களுக்கு தூரம் அதிகம். அதை செய்வதற்கான புத்தி சாலித்தனமான இயந்திரங்களும் அன்னைக்கு கிடையாது. जो उनको उस समय हर कामों को यही खुद जाके देखने के लिए उस समय में सारी सुविधा ऐसे नहीं है। அதனால ஒரே ஒரு மனுஷனை நம்பி சில பெரிய இடங்களை உக்ரானக்காரன்ட்ட மொத்தமா கொடுத்து விடுகிறார்கள். इसलिए सारे कामों को अलग अलग एक भंडारी को दे देता है। ஆனா இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அந்த எஜமானுக்கு ஒரு நியூஸ் போகுது, உன்னுடைய ஆஸ்தியை அவன் அழித்து போடுகிறான் என்று நியூஸ் போகிறது. उसके बाद उस स्वामी को एक संदेश जा रहा है, जो आपकी भंडारी है आपको जो आपकी संपत्ति को उड़ाई देता है बोल के बता रहा है। இப்ப அந்த சம்பவத்தை கேட்ட உடனே எஜமான் புறப்பட்டு வந்து அப்பொழுது அந்த எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன, உன் உக்ரான கணக்கை ஒப்புவிழி, இனி நீ உக்ரானக்காரனா இருக்கக்கூடாது என்றான். तो उसने उससे बुलाकर कहा, ये क्या है जो मैं तेरे विषय में सुन रहा हूं, अपने भंडारीपन के लेके दे, क्योंकि तू आगे को भंडारी नहीं रह सकता। அப்ப எஜமான் தான் இதற்கு இந்த சொத்துக்களுக்கெல்லாம் உரிமையாளர், அவன் தான் அந்த அப்சல்யூட் ஓனர். ஆனா அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பு ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. वही स्वामी वही है मालिक, उनका ही संपत्ति है। उसने थोड़ा काम करने के लिए, संभालने के लिए एक भंडारी को उस काम को सौंप दिया। இப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்த உடனே இவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், அது அவனுக்கே தெரிகிறது. அப்ப அவன் சில தீர்மானங்களை எடுக்கிறான், புத்தி கூர்மையாய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். इसको पता चल गया, उनकी गलती उसको मालूम हो गया, उस समय उसने कुछ निरंतरित लिया है। அந்த அதுக்கு அடுத்த 3வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது உக்ரானக்காரன் நான் என்ன செய்வேன். तब भंडारी, तीसरा वचन में कहता, तब भंडारी सोच लगा कि अब मैं क्या करूं। அப்ப புத்தி கூர்மை உள்ளவனுடைய மிகப்பெரிய முக்கியமான வேலை என்னவென்று சொன்னால் தன் யதார்த்தத்தை புரிகிறவனாய் மாறுகிறான். जो तेज बुद्धि वाला है, पहले जो अभी क्या करना है बोल के सोचता है। இததான் நாம் உங்களோடு கூட முதலாவது நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். he faces the reality in life. அவன் யதார்த்தத்தை முதலாவது சந்திக்கிறவனாய் இருக்கிறான். पहले अभी क्या करना है बोल के उस समय को उसने देखता है। இந்த புத்தி கூர்மையினுடைய முதல் சுபாவ தன்மைகள் என்னவென்று சொன்னால் தனக்கு ஏற்படக்கூடிய நிலைகளை சரியாக ஆராய்கிறவனாய் மாறுகிறான். जो तेज बुद्धि वाले के दिमाग पहले क्या है, अभी क्या करना है बोल के, जो अभी उस परिस्थिति में क्या करना है बोल के वो सोचता है। தன்னுடைய சூழ்நிலைகளை சரியாய் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். अपनी जो परिस्थिति को वो वास्तविकता के साथ वो सोचता है। இப்படி சரியாக தனக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலையை புரிந்து கொள்ளாதவன் வேதாகமம் அவனை பேதை என்று சொல்லுகிறது. जो उनकी जो सच्चे परिस्थिति के जो समझ नहीं पा रहा है उसको ही भोला बोलता है पवित्र शास्त्र में। இப்ப நம்ம முதல்ல படித்த வசனத்துக்கு நீங்க என் கூட வந்தீங்கன்னா இப்ப நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும். अभी आप पहले वचन में आप आएंगे तो अभी आपको समझ में आएगा। இந்த பேதையானவன் எந்த வார்த்தை சொல்லப்பட்டாலும் அதை நம்புகிறவனாய் இருக்கிறான். जो बोला तो हर एक बातों को सच मानता है। ஆனால் விவேகியோ தன் நடைகளிலே கவனமாய் இருக்க ஆரம்பிக்கிறான். तो चातुर मनुष्य अपने जो चलाई में वो ध्यान देता है। அப்ப என்ன செய்யறான், அவன் நிதானிக்கிறான். முதலாவது தனக்கு என்ன நடக்கிறது என்பதை முதலாவது அலசி ஆராய்கிறவன் புத்தி கூர்மை உள்ளவன். पहले अभी मेरे बारे में क्या हो रहा है, अभी मेरे बगल परिस्थिति में क्या हो रहा है बोल के जो सोचता है वो बुद्धिमान बन जाता है। இப்ப அதே பழைய முதல்ல படித்த வசனம் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. நீதி वचन 22 अध्याय 3 वचन को हम पढ़ेंगे। இங்கே அவன் சூழ்நிலையை நிதானிக்கிறவனாய் இருக்கிறான் என்பதற்கு இந்த வசனம் மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. जो ये अपने जो परिस्थिति को जो समझ रहा है बोल के वचन हमको बहुत मदद करेगा समझने के लिए। விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். அப்படின்னா முதல்ல அவன் சிச்சுவேஷனை ஃபோர்சி பண்றான், அவனால அனலைஸ் பண்ண முடிகிறது. जो चातुर मनुष्य विपत्ति को आते देखकर छुपाई जाता है। இதுதான் வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகளுக்கும் பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. यही है जो संसार के लोग और ज्योति के लोगों को एक फर्क दिखाता है। தன்னுடைய சூழ்நிலையை சரியாய் நிதானிக்கிறவன் பேதையாய் இருக்கிறான், அவன் புத்தி கூர்மை அற்றவனாய் போய் விடுகிறான். जो अपने जो परिस्थिति को जो नहीं समझता है वो भोला बन जाता है।
இதை நான் சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. கர்த்தர் நம்மள்ட்டையும் நிறைய பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார், நிறைய உத்தரவாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவைகளை கொண்டு நாம் எவ்வளவு புத்தி கூர்மையாய் நடந்து கொள்ளுகிறோம் இந்த பூமியில. तो परमेश्वर हमें भी कई सारे जमींदारी दिया है, कई सारे सेवकाई दिया है, तो उसको रख के हम लोग इस जगत में क्या कर रहे हैं. இப்ப அவன் தனக்கு ஏற்படக்கூடிய இந்த இந்த அவனை அங்க வேலையில இருந்து தூக்க போறாங்கன்ற அவன் நல்லா தெரிஞ்சிருச்சு. அதை அவன் கரெக்டா புரிஞ்சு கொண்டான். जो जो हम लोग देख रहे हैं उसने गलत हिसाब दिया, इसलिए वो व्यक्ति को काम से उड़ाने के लिए मालिक आ रहा है. अभी क्या करना है बोल के वो अच्छे तेज दिमाग से काम किया. என்ன மாதிரி புரிஞ்சு கொண்டான் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. वो कैसे समझ लिया अपने बारे में, वो अभी मैं बताना चाहता हूँ. இவன் அநியாயமா பண்றவன் தான், ஆனா புரிந்து கொள்ளுதெல்லாம் ரொம்ப திறமையா இருந்திருக்கிறான். जो ये अधर्मी व्यक्ति है, अधर्मी भंडारी है, फिर भी जो समझने में ये तेज समझता है. இங்க சொல்றான் பாருங்க, லூக்கா 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, அப்பொழுது உக்கிராக்காரன் நான் என்ன செய்வேன், என் எஜமான் உக்ரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளிவிட போகிறானே என்றான். तो तीसरा लूका रीति सुसमाचार 16:3 में पढ़िए. तब भंडारी सोचने लगा कि अब मैं क्या करूं, क्योंकि मेरा स्वामी अब भंडारी का काम मुझे से चलने रहा है. அவன் சூழ்நிலைகள் இப்படி எல்லாம் திரண்டு வருகிறது என்பதை சரியாய் பார்த்து விட்டான். तो अपने जो स्वामी अपने भंडारीपन को छीन रहा है, उसको जो वो समझ रहा है पहले. என்ன அவனுக்கு என்ன கரெக்டா புரிஞ்சிச்சு நான் சொல்ல வரேன் பாருங்க. இப்பொழுது நம்ம இருக்கக்கூடிய இந்த நிலை தற்காலிகமான நிலை என்ற ஒரு வெளிச்சத்துக்கு வந்துட்டான். जो अधर्मी भंडारी क्या सोच रहा है, अभी जो जिस स्थान पर मैं रह रहा हूं ये निरंतर नहीं है बोल के वो समझ रहा है. இந்த சொத்து நம்மளை விட்டு போகுது, अभी ये संपत्ति मेरे से चलने वाला है, இந்த பொறுப்பு நம்மளை விட்டு போகுது, ये जमींदारी मेरे से हटने वाला है. நான் இத்தனை பேருக்கு உக்ரானக்காரனா இருந்து எத்தனையோ பேரை வேலை வாங்கினேன், இந்த மாதிரியான ஒரு பொறுப்பு ஒரு பதவி என்னை விட்டு போகுதுன்ற வெளிச்சத்துக்கு வருகிறார். मैं एक भंडारीपन में भंडारी के रूप में रहकर कितने लोगों को मैं काम करवाया, अभी ये जो स्थान है मेरे से निकलने वाला है बोल के वो समझ रहा है. தன் வாழ்க்கையை குறித்த யதார்த்தமான நிலைகளை முதலாவது அடையாளப்படுத்துகிறான். अपने जो जिंदगी के बारे में एक वास्तविकता के बारे में वो सोच रहा है. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தங்களுடைய நிலை என்ன என்பதை அவர்கள் பெருசாய் அனலைஸ் பண்றதே கிடையாது. आज कई सारे मसीह लोग उनकी जो परिशुद्धि क्या है, उनकी जो अभी का जो स्थान क्या है बोल के नहीं समझ रहे. சில வேளைகளிலே மக்கள் நாங்கள் விசுவாசத்தில் இருக்கிறோம், நாங்கள் பெரிய நம்பிக்கையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தங்கள் சூழ்நிலையை சரியாய் அறிந்து கொள்ளாதவர்களாய் மாறி விடுகிறார்கள். आज कई सारे मसीह लोग मैं विश्वास कर रहा हूं, मैं मानता हूं बोल के आज की जो परिस्थिति को, आज की जो स्थान को वो लोग नहीं समझ रहे. ஏன்னா இது ஒரு ரொம்ப சவாலான இடம். ஏன்னா சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ணலன்னா நீங்கள் புத்தி கூர்மையை தவற விடுகிறீர்கள் என்ற அர்த்தம். जो आप लोग परिस्थिति को नहीं समझ रहे तो आपकी मौका को आप खो जा रहे, नुकसान पा रहे बोल के अर्थ है. நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள் தான், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு விசுவாசம் இருக்குது, அதுலயும் எந்த பிரச்சனை கிடையாது. ஆனா சூழ்நிலையை எவ்வளவு சரியா அனலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. आप विश्वास के लोग, आप विश्वास करते हो, आप लोग परमेश्वर को मानते हो, उसमें कोई शक नहीं है. बट आपकी जो परिस्थिति को, आपकी जो स्थान को कैसे समझ रहे हो. என் வாழ்க்கையில் நான் இந்த நிலையில் இருக்கிறேன், मेरे जीवन में मैं इस स्थान पे अभी रह रहा हूं, என்னுடைய சூழ்நிலை இப்படிப்பட்ட இக்கட்டான இடத்துல இருக்கிறது, अभी मेरा परिस्थिति एक संकट की जगह पर गया है. இப்போ ஒரு புத்தி கூர்மை உள்ளவன் எப்படி இருப்பான்னா, ஓஹோ என்கிட்ட கர்த்தர் இந்த பொறுப்பெல்லாம் கொடுத்திருக்கிறார், அதை குறித்து தெளிவா இருக்கிறான். अभी जो तेज बुद्धि वाला क्या करेगा, परमेश्वर मेरे हाथ में इतना जमींदारी दिया है, उसके बारे में वो सोचेगा. இந்த புத்தி கூர்மையினுடைய முதல் அடையாளம் என்னன்னா, தன்னுடைய சூழ்நிலையை சரியாய் நிதானிக்கிறவனாய் மாறுகிறவன். जो तेज बुद्धि वाला का चातुर मनुष्य का चिन्ह क्या है, पहले अपनी जो परिस्थिति को पहले अच्छे से समझता நம்ம है. எல்லாருக்கும் விசுவாசம், அற்புதம், அடையாளம் இதெல்லாம் ரொம்ப பக்தி வைராக்கியமாய் பின்தொடர்கிறவர்களா இருக்கிறோம். हमारे अंदर विश्वास है, प्रार्थना है, ये सब कुछ हम लोग प्रभु से करते हैं, हमारे उनके पीछे जाते हैं. இதெல்லாம் அவசியம். ஏன்னா அற்புதம் தேவை, அடையாளம் தேவை, விடுதலை தேவை, எல்லா விதமான நல்ல வார்த்தைகளும் நம்மளுக்கு தேவை. तो अद्भुत चाहिए, चिंचमत्कार चाहिए, छुटकारा चाहिए, चंगाई सब हमको चाहिए. इसमें मैं मना नहीं कर रहा हूं. அதே போல புத்தி கூர்மையா இருப்பதும் நம்மளுக்கு தேவை. वैसे ही तेज बुद्धि से चातुर मनुष्य बन के रहना भी आवश्यकता है. நான் இப்ப புத்தி கூர்மையை பத்தி பேசுறதுனால இதை ரொம்ப மிகைப்படுத்தி பேச வேண்டியது அவசியமா இருக்கிறது. आज मैं जो तेज बुद्धि के बारे में बात कर रहा हूं, इसलिए इसके बारे में थोड़ा बढ़ा के अच्छे से आपको समझना मेरा काम है. இப்ப நீங்க விசுவாசமா இருப்பது, ஜெபத்துல இருப்பது, உபவாசத்துல இருப்பது, அந்நிய பாஷையில பேசுறது, இதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இதெல்லாம் செய்யறதுனால நீங்கள்
புத்தி கூர்மைக்கு அது பதிலான இடத்தை பிடிக்கும் என்று தவறான நம்பிக்கையிலே வந்து விடாதீர்கள். अगर आप विश्वास करते हैं, प्रार्थना करते, उपवास प्रार्थना करते हैं, वचन पढ़ते हैं, तो ये करने की वजह से मेरे पास तेज बुद्धि नहीं है, मैं चादुर मनुष्य नहीं है बोलेंगे तो वो जगह को ये पूरा भरेगा नहीं. आप जरूरी है, आप तेज बुद्धिमान बनना है और चादुर मनुष्य बनना है. இப்ப ரீப்ளேஸ்மெண்ட்டுக்குள்ள போயிடாதீங்க. அப்படின்னா நான் நிறைய ஜெபம் பண்ணிட்டேன், அதனால நான் ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை, நான் சூழ்நிலை அனலைஸ் பண்ண வேண்டியதுன்னு போயிடாதீங்க. ரொம்ப ஜெபிக்கிறவர்கள் அதிக புத்தி கூர்மை உள்ளவர்களா இருப்பார்கள். तो इसके बदलों में ये मेरे पास है, ये नहीं है तो ठीक है, ऐसे मत बोलिए. ज्यादा प्रार्थना करने वाले चादुरी मनुष्य बन के ही रहेगा, वो तेज बुद्धि से ही रहेगा. அதிக விசுவாசத்தில் இருக்கிறவர்கள் ஆவிக்குரிய நிலையை நிதானிக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். ज्यादा विश्वास में, मजबूत विश्वास में रहने वाले जो आत्मा की परिशुद्धि को भी समझता है. உபவாசத்தில் இருக்கிறவர்கள் நல்ல உணர்வுகளை உட்படுத்தி தெய்வீக உணர்வுகளினாலே சூழ்நிலைகளை சரியாய் பார்க்கிறவர்களாய் மாறுகிறவர்கள். उपवास प्रार्थना करने वाले भी एक महसूस के साथ जो मेरे अगल बगल में क्या परिस्थिति है बोल के पहले वो समझता है. நான் நிறைய பைபிள் படிக்கிறேன், நல்ல வசனம் கேட்கிறேன், நான் நல்ல புத்திமானா இருப்பதற்காக தான் அதை செய்து கொண்டிருக்கிறோம். जो मैं अच्छे से वचन पढ़ता हूं, मैं अच्छे से प्रार्थना करता हूं, मैं अच्छे बुद्धिमान बनने के लिए वो कर रहा हूं. இப்ப கஷ்டப்பட்டு இவ்வளவு நேரம் உட்கார்ந்து நீங்க ஆன்லைன்ல மெசேஜ் கேட்டுட்டு உங்களுக்கு எதுவுமே மாற்றம் இல்லைன்னா அதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் இவைகள் உங்களை புத்தி கூர்மைக்கு நேராக வழி நடத்தினால் இதற்காக தான் நாம் படிக்கவே வந்திருக்கிறோம். जो ये प्रचार सुन के आप ऐसे जाएंगे तो वो नहीं है. ये इसको देख के आपके अंदर एक तेज बुद्धि मिल रहा है तो यही है, इसके लिए आप यहाँ पर आए हो. என்ன சூழ்நிலையை சரியாய் அனலைஸ் பண்ணுகிறான், तो उनकी जो परिस्थिति को पहले देखता है, ध्यान देता है. அதனால உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் எல்லாம் இந்த புத்தி கூர்மைக்கு ரீப்ளேஸ்மெண்டா மாத்திராதீங்க. आपकी जो आत्मा की एक्सरसाइज को जो बुद्धि तेज बुद्धि के बदलों में ये करूंगा मैं, ठीक है, ऐसे बोल के मत सोचिए. இவன் இந்த சூழ்நிலையை சரியா பார்த்தான் பாருங்க, அதை தான் எஜமானன் மெச்சிக் கொள்ளுகிறான். जो उनके स्वामी क्यों तारीफ कर रहा है, जो उनकी जो परिस्थिति को वो समझ के काम किया है, चादुर मनुष्य. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நமக்கும் இந்த பூமியிலே தேவன் உக்கிரானக்காரர்களாய் நிறைய இடத்துல வச்சிருக்கிறாரு. நம்ம என்னைக்கு எஜமானுடைய விருப்பமாகிய சூழ்நிலையை சரியாய் பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு நம்மளையும் தேவன் மெச்சிக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். हमें भी परमेश्वर कुछ जमींदारी देकर इस दुनिया में एक भंडारीपन देकर एक भंडारी के रूप में रखा है. हम भी हमारे जो परिस्थिति को क्या स्थान को समझ लेंगे तो परमेश्वर हमें भी बोलेगा ये चादुरी मनुष्य. அவன் இரண்டு காரியங்களை செய்யறான் பாருங்க. वो दो काम कर रहा है. वो जो அவன் ஒன்று சொல்லுகிறான், கொத்துகிறதுக்கு எனக்கு பலன் இல்லை. அதே வசனம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்க. கொத்துகிறதுக்கு எனக்கு பலன் இல்லை என்று சொல்லுகிறான். जो वहां पर तीसरा वचन में लिखा है, मिट्टी तो मुझसे खोदी नहीं जाती. அப்படின்னா நான் மறுபடியும் கீழான ஒரு வேலை, அடிமட்ட பெரியாள் வேலை செய்யறதுக்கு எனக்கு பலன் இல்லை என்று சொல்லுகிறான். वहां पर क्या कह रहा है, मैं और जो मजदूर काम करने के लिए मेरे पास ताकत नहीं है बोल के कह रहा है. சூப்பரா அனலைஸ் பண்ணிருக்கான் பாருங்க. நான் ஒரு நல்ல உயர் பதவியில் இருந்துட்டு இப்ப மறுபடியும் போய் கீழான வேலையை என்னால செய்ய முடியாது, எனக்கு பலன் இல்லை என்று சொல்லுகிறான். वो क्या कर रहा है, मैं एक भंडारीपन में एक भंडारी के रूप में काम किया हूं, मैं कैसे मिट्टी खोदने का काम कर सकता हूं बोल के अपने जो परिस्थिति को समझ रहा है. சில வேளையில நம்ம என்ன செய்ய முடியும்னு கரெக்டா கண்டுபிடிக்கிறது தான் புத்தி கூர்மையே. कई सारे समय हम लोग क्या कर रहे हैं बोल के हम समझ लेंगे, वही एक तेज बुद्धि के समान है. இப்ப யாராவது என்னைய கூப்பிட்டு 1 மணி நேரம் பாட்டு பாடுங்கன்னு சொன்னாங்கன்னா நான் ரொம்ப யோசிக்கணும், என்னால இதை செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு. तो कोई आके मुझे गीत गाने के लिए बोलेगा तो मैं सोचना पड़ेगा, मैं कैसे ये कर सकता हूं बोल के मैं सोचता हूं. ஏன்னா அதை செய்வதற்கான பலன் இருக்குதான்னு முதல்ல நான் கண்டுபிடிக்கணும். अगर उसके लिए मेरे पास बल है बोल के मैं पहचानना है. அதுதான் அவன் கரெக்டா செய்யறான் பாருங்க, இதை என்னால செய்ய முடியாதுன்றான். अगर वो व्यक्ति बोल रहा है ये मैं नहीं कर सकता हूं बोल के पहले वो पहचान रहा है. அடுத்தது என்ன சொல்றான் பாருங்க, उसके बाद क्या कर रहा है, இறக்கவும் வெட்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறான். और भीख मांगने से भी मुझे लज्जा आती है बोल रहा है. I am ashamed to beg. நான் பிச்சை எடுப்பதற்கும் எனக்கு அவமானமா இருக்குதுன்னு சொல்றான். मैं भीख मांगने के लिए मुझे अवमान लग रहा है, शर्म लग रहा है बोल रहा है. சரியான அனலைசேஷனுக்குள்ள வந்துட்டான். वो कितने अच्छे से वो परिस्थिति को समझ रहा है. இத வந்து நிறைய வெளிச்சத்தின் பிள்ளைகள் நம்ம இதுல இருந்து ரொம்ப கத்துக்க வேண்டியது ஒண்ணு இருக்குது. ज्योति के लोग हैं प्यारे हम लोग इसमें से ज्यादा सीखना है. நம்மளுடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன, நமக்கு இருக்கக்கூடிய வரைமுறைகள் எப்படி இருக்குது, நம்முடைய எல்லைகள் எவ்வளவு தூரம் இருக்குது, எல்லாத்தையும் குறித்து எவன் ஒருவன் ப்ராப்பரா அனலைஸ் பண்றானோ அவன் விவேகியா இருக்கிறான், வினா உள்ளவனா இருக்கிறான், புத்தி கூர்மை உள்ளவனா இருக்கிறான். मेरे लिमिट क्या है, मेरी सीमा क्या है, मैं कहां तक मैं कैसे काम कर सकता हूं, मैं कहां तक कर सकता हूं बोल के पहले जो समझ रहा है वो तेज दिमाग वाले चादुरी मनुष्य बन जाता है. இப்போ நம்ம சில வேளைகள்ல நம்ம பணங்கள்
இதெல்லாம் கூட நம்ம நம்ம புரட்டுவோம் பாருங்க. நாம கடன் வாங்குவோம், இல்லாட்டி ஏதாவது ஒரு விதத்துல எதையாவது ரெடி பண்ணிட்டு இருப்போம். அப்போ வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளால இதை சரியா கையாள முடியுமான்னு அனலைஸ் பண்ணியிருக்கிறோமா? तो कई सारे समय हम लोग भी क्या करते हैं, कुछ कर्जा लेते हैं, कुछ इधर से उधर को काम करने के लिए कर्जा इधर उधर कुछ अरेंज करते हैं, इधर उधर लेते हैं। तो उस समय आप इसको मैं संभाल सकता हूँ, इसको वापस ले सकता हूँ, वापस दे सकता हूँ बोल के पहले ही आप सोचा है, ध्यान किया है क्या? ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தின் நிலைகளிலே உங்களை நடத்த விரும்புகிறேன். मैं एक उदाहरण देकर आपको एक रोशनी में, एक प्रकाशन में लेके जाना चाहता हूँ. எதையாவது ஒரு பொருளை வாங்கினா அதற்கு நம்மளால கஷ்டப்படாம கட்டி முடிக்க முடியுமான்னு முதல்ல அனலைஸ் பண்ண வேணும். कुछ सामान लेना है तो उसको उस सामान के लिए पैसा को मैं महीना भर के खत्म कर सकता हूँ क्या, ऐसे बोल के पहले ही सोचना है. அநேக வேளை மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, விசுவாசம் இருந்தா எதை வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறாங்க. कैसे लोग सोचते विश्वास है भैया इसलिए मैं ले लिया बोल के बोलते. நான் விசுவாச கோட்பாடுகளின் பிரசங்கியார். ஆனால் விசுவாசம் என்பது எதையுமே நிதானிக்காம செய்யாது. विश्वास प्रचार को मैं बहुत तारीफ करता हूँ. विश्वास कभी भी कुछ सोचने के पहले विश्वास नहीं करेगा वो. அப்ப விசுவாசத்தினால நான் போயிட்டு ஒரு 25 லட்சம் ரூபாய் காரை வாங்கிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. अगर विश्वास के द्वारा मैं जाके 25 लाख का एक गाड़ी खरीद के आ रहा हूँ, என்கிட்ட இருக்க காசெல்லாம் மொத்தமா இஎம்ஐ தான் கட்டணும். அப்புறம் मेरे पूरा पैसों को मैं पूरा ईएमआई भरना पड़ेगा. ஏன்னா நான் நிதானிக்கல பாருங்க. ताकि मैं पहले सोचा नहीं उसके बारे में. கார் வாங்குறது தப்பு கிடையாது. तो गाड़ी खरीदना गलत नहीं है. ஆனா உங்களால எதை செய்ய முடியும் என்று நிதானிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. आपसे क्या होगा बोल के पहले ही हम सोचना है. இப்போ ஊழியத்தை கூட சில பேர் போய் ரொம்ப பிரம்மாண்டமா ஸ்டார்ட் பண்ணுவேன்னுவாங்க. எப்படி இப்ப எதை உங்களால கையாள முடியுமோ அதை முதல்ல செய்கிறவர்களாய் மாறுங்க. कुछ लोग सेवकाई को मैं पहले ही जो बड़ा सेवकाई करूंगा बोल के बोलते हैं. ऐसे नहीं, पहले आप क्या कर सकते बोल के सोच लीजिए, कितना संभाल सकते बोल के पहले आप नियुक्त कीजिए. இப்போ நம்ம குடும்பத்திலயும் சரி, ஊழியத்திலயும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சரியாய் நிதானிப்பது தான் புத்தி கூர்மையினுடைய முதல் பகுதி. हमारे परिवार में, सेवकाई में, हमारे जीवन में भी पहले ही जो सोचना है उसके बारे में पहले ही सोचना है. सोच समझ के कुछ काम करेंगे तो वही तेज बुद्धि है. இப்ப அடுத்த ஒரு கட்டத்துக்கு அவன் நகருறான் பாருங்க. उसके बाद और एक स्थान पर वो जो अधर्मी जो भंडारी जा रहा है, देखिए 4வது वசனத்தை வாசிக்கலாம். 4वां वचन देखेंगे. உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் பொழுது என்னை தங்கள் வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். मैं समान गया कि क्या करूंगा ताकि जब मैं भंडारी के काम से छुड़ाया जाऊं तो लोग मुझे अपने घरों में ले. இப்போ அடுத்தது ஃபோர்சீயிங் வந்துருச்சு. அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்தை முன்னறிகிறவனாய் மாறிவிட்டான். ये व्यक्ति भविष्य जीवन को पहले ही जान रहा है, सोच रहा है भविष्य में क्या करना है बोल के पहले ही सोच रहा है. ஏன்னா இப்ப சொல்றான் பாருங்க, உக்கிரானக்காரன் என்னை விட்டு தள்ளும் பொழுது தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி. அப்படின்னா இவன் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டான், நம்ம நடுரோட்டுக்கு வர போறோம்னு புரிஞ்சுக்கிட்டான். ये पहले सोच रहा है अभी मैं पकड़ लिया, मेरा सब चला गया तो मुझे कौन अपना घर पे ले लेगा बोलेगा, सोच लिया. मतलब मैं अभी रोड में आने वाला हूं बोल के पहले ही अपने भविष्य के बारे में सोच रहा है. பாருங்க, இந்த ஓமையெல்லாம் படிக்கும் பொழுது ஒரு பிற்போக்கான சம்பவத்திலிருந்து முற்போக்கான கருத்துக்களை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். तो इसमें इसके द्वारा जो पीछे क्या होने वाला है उसको पहले ही परमेश्वर बता रहा है. அவன் சொல்றான் நான் நடுரோட்டுக்கு வர போறேன்றான். அதுல இருந்து கர்த்தர் நம்ம கூட என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் முன்ன அறிஞ்சிட்டான் பாரு, அது ரொம்ப முக்கியம்ன்றாரு. जो परमेश्वर क्या कर रहा है, मैं अभी एक सड़क में आने वाला हूं तो उसको पहले एक व्यक्ति समझ रहा है. जो ज्योति के लोग हैं इस पे ध्यान दीजिए बोल के हमें कह रहा है. புத்தி கூர்மையினுடைய காரியம் இரண்டாவதாக, முதலாவது எல்லாவற்றையும் சரியாய் பார்ப்பது, இரண்டாவது காரியங்களை முன்னறிந்து கொள்வது. जो तेज बुद्धि की चातुर्य मनुष्य का पहले सब परिस्थिति को समझना है. दूसरा है जो भविष्य को देखता है, आने वाले बातों को पहले समझता है. இப்ப நிறைய பேர் பாருங்க, வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்கும் பொழுது இது எங்க போய் நிறைவேறும், எங்க போய் நிக்கும்ன்றதை அவங்க பார்க்காம இருக்கிறாங்க. जो कुछ लोग अपने जीवन में कुछ निर्णय लेने के समय, नियुक्त करने के समय में ये इसके बाद क्या होगा, इसके बाद क्या होने वाला है बोल के नहीं सोचते. நிறைய பேர் பாருங்க, கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா இந்த கடனை வாங்கிட்டோம்னா நம்ம எங்க போய் நிப்போம் என்பதை அவங்க திட்டமிடாமல் இருக்கிறார்கள். कुछ लोग कर्जा लेने के समय में इतना कर्जा लेंगे तो इसके बाद मैं कहां जाऊं इसको भरने के लिए, कहां जाके रुक खड़े रहेंगे तो बोल के वो नहीं सोचते हैं. இந்த செய்தி எல்லாம் கொடுப்பதற்கு எனக்கு தனிப்பட்ட
நிறைய இப்படிப்பட்ட பிற்போக்கான அனுபவங்கள் இருக்குது. அதனால தான் தைரியமா நான் இதை பேசிக் इस கொண்டிருக்கிறேன். प्रचार करने के लिए मैं इस प्रचार जो कर रहा हूं तो इसमें मेरे बहुत सारे अनुभव है, पहले मैं पीछे मेरे बहुत सारे अनुभव है. நான் 4C அப்படி என்றால் இதெல்லாம் இப்படி நிறைவேறும் என்பதை பார்க்காமல் நிறைய இடங்கள்ல வாழ்ந்திருக்கிறேன். मैं भी ऐसे जो आगे क्या होगा, इसके बाद क्या होने वाला बोल के बिना सोच के मैं कई सारे समय रहता था कुछ சில काम में. வேளையில தமிழ் ஒரு சிரிப்புக்காக ஒன்றை சொல்லுவார்கள். तो तमिल में हंसने के लिए एक कहावत बोलते हैं, சொல்லுவாங்க, நீ படிச்ச ஸ்கூல்ல நான் வந்து ஹெட் மாஸ்டர்டான்னுவாங்க. बोलते हैं तू पढ़ाई किया तो स्कूल में मैं हेडमास्टर हूं बोल के कुछ बात बोलते हैं ऐसे. இப்போ இந்த இடத்த நான் எனக்கு சொல்றேன் பாருங்க, நீங்க போற பிரச்சனையெல்லாம் விட நான் அதே ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டராவே இருந்திருக்கிறேன். मैं आपको यही बोल रहा हूं, जो आप लोग कुछ समस्या के बीच पीछे जा रहे हो, जो एक समस्या के बीच में जा रहे हो, उसमें आपके अनुभव में मैं हेडमास्टर हूं. நான் இதெல்லாம் பார்க்காம இருந்திருக்கிறேன். அப்புறம் தான் இந்த விவேகம் என்பது எப்படி வேலை செய்யும் என்பதை பார்க்கிறேன். मैं भी आपके जैसे कई सारे चीजों को पहले नहीं देखा, उसके बाद ये चातुरी मनुष्य चातुर कैसे काम करेगा, तेज बुद्धि कैसे काम करेगा बोल के पहले समझा मैंने. ஏன்னா 4C இப்ப நான் அடுத்தது எனக்கு நான் எந்த வீட்லயும் போய் தங்க முடியாது என்பதை அவன் கண்டுபிடிச்சிட்டான் मैं பாருங்க. किसी के घर पे जाके नहीं रह सकता बोल के ये व्यक्ति पहले ही सोच लिया है. இவன் ஒருத்தன் எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு ஒருத்தன் கரெக்டா அனலைஸ் பண்ணிட்டு அதை துல்லியமாய் அவனால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுன்னா அவனுக்கு புத்தி கூர்வை வேலை செய்திருக்குது என்று அர்த்தம். अगर भविष्य जीवन में क्या होने वाला है, भविष्य में क्या होने वाला है बोल के एक व्यक्ति आज सोच रहा है तो वो एक तेज बुद्धि वाला है, एक चातुरी मनुष्य है. இப்ப நிறைய பேர்ட்ட போய் இப்ப இருக்கிற சூழ்நிலையில இருந்து நீங்க எப்படி பதர் வெளியே வரலாம்னு இருக்கிறீங்கன்னா, ஜோம் பண்ணினே இருக்கிறோம் பதர், எப்படியாவது கர்த்தர் கூட்டு வந்துருவாருன்னுவாங்க. कुछ लोग देखेंगे कुछ समस्या में फंस जाते हैं, उनसे जाके पूछेंगे ब्रदर आप ये समस्या से कैसे बाहर होगे, मैं प्रार्थना कर रहा हूं भैया, परमेश्वर कैसे मुझे छुड़ा के लेके आएगा बोलते हैं. கர்த்தர் என் கூட இருந்து எல்லாத்தையும் செய்துருவாரு பதர். परमेश्वर मेरे साथ रहकर सब काम करेगा brother. ஆவியானவர் என்னை எப்படியாவது அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுவாரு பதர். पवित्र आत्मा कैसे भी मुझे यहाँ से लेके आ जाएगा. இப்போ கர்த்தரும் ஆவியானவரும் அதை தான் செய்ய விரும்புறாங்க. ஆனா அது எப்படி செய்யப்பட போகிறது? परमेश्वर पवित्र आत्मा वही करना चाहता है, पर कैसे करना है. உங்களுக்கு புத்தி கூர்மை ஆகிய முன் அறிதலை கண்டு எதிர்காலம் முன்னறியும் பொழுதுதான் நீங்கள் அதை செய்கிறவர்களாய் மாறுவீர்கள். आप तेज बुद्धि बन के आप आपके भविष्य के बारे में सोचेंगे, तभी आप एक अच्छे साधुर मनुष्य बन सकता है. நான் மறுபடியும் அதே வசனத்துக்கு உங்களை கவனத்துக்கு ஈர்க்க விரும்புகிறேன். मैं फिर से वही वचन को मैं आपको बताना चाहता हूं. நீதிமொழிகள் 22 3ஆம் வசனம். नीति वचन 22 अध्याय 3 वचन. இங்க சொல்றாரு பாருங்க, விவேக ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். அப்படின்னா அவனுக்கு ஏதோ ஒன்னு எதிர்காலத்துல ஒன்னு நடக்குதுன்னு சொல்லி இப்பவே அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறவனாய் மாறுகிறான். चातुरी मनुष्य विपत्ति को आते देखकर छुपाई जाता है. मतलब जो चातुरी मनुष्य है भविष्य में क्या विपत्ति आने वाला है पहले ही छुपाई जाता है. ஆனா இந்த பேதை, இந்த சிம்பிள் பாஸ் ஆன் அண்ட் ஆர் பனிஷ், பேதைகள் நெடுக போய் தண்டிக்க, அப்படின்னா அவன் முன்னாடி என்ன நடக்குதுன்னு பார்க்காம அவன் பாடி விஷயத்துக்கு போயின்னு இருக்கிறான். जो बोले लोग आगे बढ़ाकर दंड भोगते हैं, उसका मतलब जो बोले लोग है वो आगे कुछ भी हो जाए हम आगे जाते रहेंगे बोल के वो लोग दंड पा के हर जाते हैं. நான் உங்களுக்கு சில வேளைகள்ல இதை சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இருந்தாலும் ஆவியானவர் உணர்த்துகிற வண்ணமாய் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். मैं एक बात बोलता हूं, कुछ लोगों को इसको बुरा मत मानिए, कड़वा लगेगा, फिर भी मैं इस शब्द को बोल रहा हूं. பாட்டு பாடினே போய் கூட பிரச்சனையில விழுந்துடலாம். गीत गाते रहकर भी कुछ समस्या में गिर जाता है. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படியே துதிச்சுக்கிட்டே இருந்தா பாடினே இருந்தா நம்ம எப்படியாவது போய் சேர்ந்துருவோம்னு நினைக்கிறாங்க. कुछ लोग सोच रहे हैं अगर मैं गीत गाते रहूंगा मैं समस्या से बाहर आ जाऊंगा बोल के सोच நீங்க रहे हैं. பேதையா இருந்தீங்கன்னா நெடுக போய் பாட்டு பாடிட்டு கூட போய் தண்டிக்கப்படலாம். अगर आप बोले बन के रहेंगे, आप गीत गाते रहेंगे तो भी दंड पाते रहोगे. நான் பூமியில சில விதமான கேஸ் எல்லாம் பார்த்திருக்கிறேன், அதனால தான் நான் இதை தைரியமா சொல்றேன் பாருங்க. मैं पृथ्वी पर ऐसे कुछ कई सारे देखा है, कई सारी चीजों को, कई सारी बातों को ऐसे देखा है मैंने. நிறைய வசனத்தை படிச்சு மனப்பாடம் பண்ணவனும் அவன் விவேகம் இல்லாமல் நெடுக போய் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். वचन पढ़ के मनन किया व्यक्ति भी ऐसे बोले जैसे जी के कहीं गिर गया है. இன்னைக்கு நான் சொல்ற இந்த சில வார்த்தைகள்லாம் உங்க புண்ணு மேல கொஞ்சம் உப்பு போட்டு தேய்ச்ச மாதிரி இருக்கலாம். आज मैं जो बोल रहे हैं शब्द है जो आपके घायल के ऊपर नमक डालने के जैसे ஆனா लगेगा. நான் சொல்றேன் பாருங்க, நான் ஒரு நல்ல மருத்துவராய் சொல்றேன், இதை நீங்க கவனமா கேட்டீங்கன்னா நீங்கள் எதிர்காலத்தை சரியாய் பார்க்கிறவர்களாய் இன்றைக்கு மாறி விடுவீர்கள். आज आप इस पढ़ाई को ध्यान से देखेंगे, आपकी भविष्य में क्या होगा बोल के आज आप ध्यान करोगे. இல்லடி ஒரு சில சொல்லுவாங்க, எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேது பதர், என்னால எதையுமே பார்க்க முடியலன்னுவாங்க. कुछ लोग बोलते हैं मुझे जो भविष्य को मैं कुछ भी नहीं देख पा रहा हूँ, कुछ भी नहीं समझ रहा है बोल के அப்ப என்ன பண்றதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, अभी क्या करना है बोल के अगर आप पूछेंगे तो உங்களை விட ரொம்ப விவேகமாய் வாழுகிறவர்கிட்ட போய் உங்க வாழ்க்கையை சொல்லி எதிர்காலம் எங்க போகுதுன்னு கேளுங்க.
अगर आपसे थोड़ा चातुर्य मनुष्य तेज बुद्धि वाला है, उसके पास जाके पूछिए भैया मेरा जीवन कहां जा रहा है, अभी मेरा जीवन में ये परिस्थिति है बोल के उनको पूछ के सलावत मांगिए। அதனாலதான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைவர்களை வைத்திருக்கிறார். इसलिए परमेश्वर अभिषेक किए हुए कई सारे जो लीडर अगुवा को रखा है। என்கிட்ட சில பேர் வந்து பிரச்சனையெல்லாம் சொல்லும் பொழுது நான் சொல்லுவேன் இது கர்த்தர் தான் காப்பாற்ற முடியும் பிரதர்ன்றேன். मैं कुछ लोग मेरे पास आके कुछ समस्या को बोलते तो मैं कुछ समस्या के लिए बोलता हूँ भैया ये तो केवल परमेश्वर ही आपको बचा सकता है। ஏன்னா அவ்வளவு பிரச்சனைய இவங்க புத்தி கூர்மை இல்லாமல் அதை 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 அழகா ஒழுங்குபடுத்தி வச்சிட்டு இருப்பாங்க. जो कुछ लोग कई सारे परेशानी समस्या को इकट्ठा करके एक पहाड़ जैसे बिना बिना बुद्धि से काम करके ऐसे पहाड़ जैसे पूरा खमा के रखते हैं। என்னால முடிஞ்சா சொல்லுவேன், இல்லாட்டி சொல்லுவேன் ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லிடுவேன். मैं हो सकता तो मैं बोलता हूँ, अगर नहीं है तो मैं प्रार्थना करके बोलता हूँ बोल के उनको ऐसे सलावत देता हूँ। ஏன்னா அவர்கள் காரியங்களை முன்னாக பார்க்க முடியாதவர்களாய் நான் பார்த்தேன். ताकि वो लोग जो काम होने वाला है उसको पहले वो लोग देखा नहीं है। ஆனா இவன் தன் சூழ்நிலையை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டான். எனக்கு பலன் இல்ல, அவமானமா இருக்குது, அடுத்தது நான் நடுரோடுக்கு வந்துருவேன்ற ஒரு பெரிய புத்தி கூர்மை அவனுக்கு கிடைச்சிச்சு. जो यहाँ पर एक व्यक्ति है जो अधर्मी भंडारी बोल के आज की जो परिस्थिति अभी के परिस्थिति क्या बोल के पहले समझ लिया, उसके बाद भविष्य में क्या होने वाला बोल के भी ये समझ लिया। அப்ப அவன் ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க 4ஆம் வசனத்துல. लूका रचित सुसमाचार 16 अध्याय 4 वचन में என்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். எனக்கு ஏதோ தெரிய வந்துச்சுன்னு அவன் சொல்றான். मैं चुड़ाया मैं तो लोग मुझे अपने घरों में ले ले। ஆங்கிலத்தில் சொல்லுகிறது ஐ ஹவ் ரிசால்வ்ட் வாட் டு டூ. நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்லிட்டான். जो मैं अभी क्या करना है बोल के मुझे पता चल गया बोल के कह रहा है। அதனால இந்த புத்தி கூர்மை என்பது உங்களுக்கு சூழ்நிலையை கரெக்டாக அனலைஸ் பண்ண தெரியும், எதிர்காலத்தை சரியா பார்க்க தெரியும். மூன்றாவது உங்களுக்கு திட்டமிடுகிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். तीसरा है आप एक योजना बनने वाला बन जाते हो। அடுத்தது வந்து திட்டத்தை செயல்படுத்துகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். और आपकी जो योजना को आपके जो मकसद आपने बनाया है उसको जो कर्म का द्वारा आप दिखाना चाहते हो। இப்போ 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் तो 5वां वचन 6 वचन को पढ़ेंगे तो இப்போ அவன் என்ன பிளான் பண்ணான்னு இங்க எக்ஸிக்யூட் பண்றான். अभी इसने क्या योजना बनाया बोल के यहाँ पर बता रहा है। 4வது வசனத்துல எனக்கு என்ன செய்யணும் தெரிஞ்சிச்சுன்றான். 5-6ல அதை செய்யறான். जो मैं समन गया बोल के कह रहा है, मतलब वो पता चल गया अभी मैं क्या करना है। 5-6 में वो क्या करने वाला है वो भी बता दिया। இந்த புத்தி கூர்மையில ஒரு பகுதி இருக்குது, என்ன செய்யணும்னு தெரியும் ஆனா அதை செய்யாம விட்டுருவாங்க சில வேளையில. कुछ तेज बुद्धि वाले कुछ लोग क्या करते हैं, क्या करना है बोल के उसको समझ में आता है, पता चल जाए फिर भी नहीं करते हैं। ஏன்னா இவன் வந்து புத்தி கூர்மை ஏன் எஜமான் வெற்றி கொண்டார்னா என்ன செய்யணும்னு தெரிஞ்சிச்சு அதை செய்கிறவனாவும் மாறிட்டான். मतलब इसको क्या करना बोल के भी इसको समझ लिया और उसको कर भी दिया। இப்ப என்ன பண்றான், என் எஜமானிடத்தில் கடன் வாங்கின ஒவ்வொருவரை வரவழைத்து முதலாவது வந்து அவனை நோக்கி நீ எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்று சொன்னான். और उसने अपने स्वामी के दिन में से एक को बुलाकर पहले से पूछा कि तुझ पर मेरी स्वामी का क्या आता है। அப்பொழுது அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன் அவனை நோக்கி நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். उसने कहा 100 मन तेल। तब उसने उससे कहा कि अपने खाता भी ले और बैठाकर तुरंत 50 लिख दे। அதே போல அடுத்த வசனத்துல வாசிக்கும் பொழுது கோதுமை எவ்வளவு கடன் இருக்குன்னு கேட்டு அதையும் மாற்றி எழுத சொல்லுகிறான். उसके बाद गेव कितना बोल के उसको पूछ के और उसको भी खाता में लिखकर ऐसे ही लिख दे बोल के कम करके लिख रहा है। இப்ப இந்த உக்ரானக்காரன் செய்த ஒரு செயல், இது பழைய கலாச்சாரத்தின் அடிப்படையில விளக்க விரும்புகிறேன். जो ये भंडारी एक काम को मैं पुराने जो संसार के हिसाब से मैं बताना चाहता हूं। இந்த எஜமானன்கள் ஒரு உக்ரானக்காரனை வேலைக்கு வைக்கிறப்ப तो एक जो स्वामी लोग है वो भंडारी को काम में नियुक्ति करने के समय में இவனை வந்து எப்படி அந்த வேலையில அமர்த்துவாங்க அப்படின்னு சொன்னா इसको कैसे वो काम पे रखते हैं मालूम है। சம்பளத்துக்கு அல்ல, ये लोग को पहाड़ नहीं देते हैं, கமிஷன் பேசிஸ்டா தான் அவனை வேலைக்கு எடுத்துக்கொள்வார்கள். इनको कमीशन के हिसाब से इनको काम पे रखते हैं। அப்படின்னா இப்போ ஒரு 100 மூட்டை விளையுதுன்னா இதுல 80 மூட்டை எனக்கு 20 மூட்டை உனக்கு. उनको कैसे पहाड़ नहीं देते, उनको कैसे बोलते हैं अगर 100 पूरा बोरी
गेव मिल रहा है तो उसमें 80 मालिक का है, 20 वो जो भंडारी के लिए। ஏன்னா இந்த எஜமான் இந்த உக்ரானக்காரன் அவ்வளவு நம்புவான். ஏன்னா இப்பதான் இதுதான் கணக்கு, இது எனக்கு கொடுத்துரு, இது உனக்குன்னு சொன்ன உடனே அதை அப்படியே நிறைவேற்றுகிறவர்களா तो இருப்பார்கள். वो स्वामी अपने जो भंडारी को पूरा भरोसा रखता है, मेरा इतना 80 दे दो, बाकी 20% तू तेरे लिए रखो बोल के ऐसे दे देता है। அதனாலதான் இவன் இந்த எண்ணெயையும் கோதுமையும் குறைப்பதற்கு ஒரு காரணம், மிக முக்கியமான காரணம் என்னன்னா, மேபி அவனுக்கு வர வேண்டிய பங்கை கூட அவன் அங்கே குறைக்க சொல்லி இருக்கலாம். इनकी ये जो क्यों कम करने के लिए बोल रहा है, यहाँ पर कम लिखने के लिए बोल रहा है, जो इनको उन लोगों से वापस मिलेगा बोल के पहले ही वो सोच के वो लिख रहा है। எப்படி பதர் அவன் குறைச்சான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் கமிஷன் அவன் விட்டு கொடுக்கறவனா மாறி இருக்கலாம். अभी यहाँ पर क्यों वो कम करके लिखा है, जो अपना कमीशन को ये छोड़ के यहाँ पर बोल रहा है। இதுதான் கணக்க மாத்தி எழுதுறான். இப்ப इसने वो हिसाब को बदल के, खाता में हिसाब को बदल के लिख रहा है। அவனுக்கு எஜமானுக்கு 100 கூட கொடுக்கணும், அதுல 20 கூட இவன்து, இல்லாட்டி 30 கூட இவன்து. तो मालिक को அதையும் அவன் அதை விட்டு கொடுக்கறவனா அவன் மாறிடுறான். जो मालिक को 100 देना है, उसमें 20 इनका है, 80 मालिक का है, तो उसने 50 लिख रहा है ताकि इनको 20 को भी वो चले जाए बोल के बोल रहा है। இந்த வியாக்கியானத்துல 2 வாய்ப்புகள் இருக்குது. நான் இறையியல் ரீதியா இதை சொல்ல விரும்புகிறேன். इस जो आज की जो पढ़ाई में 2 मौका है, मैं उसको आपको बताना चाहता हूं। இல்லாட்டி அவன் ரொம்ப பிசினஸ் பண்ணதுல 50 குடும்பம் அவன்தாவே இருக்கலாம், அத அவன் கம்மி பண்ண சொல்லி இருக்கலாம். अगर नहीं तो इनका जो 50% लिखा है वो पूरा इनका कमीशन होगा, इसलिए उसको वो लिख के छोड़ दिया है। ஒன்று அவன் கமிஷனை மொத்தமா விட்டு கொடுத்திருக்கலாம். एक तो उनकी कमीशन को उसने पूरा छोड़ दिया है, एक तरफ से देखेंगे तो இவன் கமிஷனையும் விட்டு கொடுத்து எஜமானுக்கும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்திருக்கலாம். अगर नहीं है तो इनकी कमीशन को भी इन्होंने छोड़ दिया होगा, और उसके अलावा जो मालिक का जो कमीशन है उसमें से भी 30 कम किया है। எதற்காக இதை செய்தான் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. ये व्यक्ति क्यों इतना चालाक से काम कर रहा है बोल के देखना है। இவன் கம்மி பண்ணது தப்புதான். ஏன்னா அதை எஜமான்கிட்ட போயிட்டு அப்புறம் என் காசை கொடுங்கன்னு சொல்லி வாங்குறதுதான் கரெக்ட். ஆனா அதையும் பைபாஸ் பண்ணி போறான். ஏன்னா ஒரு காரியத்தை அவன் நிறைவேற்ற விரும்புகிறான். तो इन्होंने मालिक से बस पूरा बता के उसके बाद मालिक से कमीशन लेना है। इसने एक बातों को एक चालाक से काम कर रहा है। ஏன் செய்தானா, அவனுக்கு வேலை எல்லாம் போயிட்டு வாழ்க்கையில பிரச்சனை வந்தோடனே இந்த உறவுகளை சம்பாதிப்பதில் அவன் கவனமாக மாறி. आप देखिए क्यों ऐसे बोल रहा है। अगर इनको नौकरी से निकाल दिया तो जो लोग से इसने कम करके लिखा है ना, अगर वो लोगों के साथ रिश्ता बनना चाहता है, அவனுக்கு எனக்கு காசு போனா கூட பரவாயில்ல, எனக்கு நண்பர்களோ எனக்கு உதவி செய்யக்கூடிய எதிர்காலத்தில் என்னை பாதுகாக்கக்கூடியவர்கள் வேண்டும் என்று மாறிவிட்டான். ये क्यों ऐसे लिख रहा है। अगर मेरा नौकरी चल जाए तो भी जो ये लोग है, इनका जो संगति चाहिए, इनके साथ जो रिश्ता है वो मुझे चाहिए। அததான் இந்த எஜமான் மெச்சிக்கொள்கிறான். பாரு, அவன் தியாகம் பண்ண ரெடி ஆயிட்டான். ஏன்னா எதிர்காலத்துல நண்பர்களை சம்பாதிப்பதுல கவனமாக மாறிவிட்டான். इसलिए वो स्वामी उसको तारीफ कर रहा है। इसने अपने जो कमीशन को भी छोड़ना चाहिए, तैयार हो गया है, ताकि इन्होंने भविष्य में एक रिश्ता को कमाने के लिए वो ध्यान दिया है। இதுதான் புத்தி கூர்மையினுடைய மிக முக்கியமான இடத்தை விளக்க விரும்புகிறேன். यही तेज बुद्धि जो चातुर मनुष्य के बारे में मैं आपको बता रहा हूं। இவன் சுயநலமாய் செய்திருக்கிறான். ये स्वार्थ के जैसे ही काम किया है। தன் எதிர்காலத்தை புரிந்து அதற்காக இப்பொழுது ஆயத்தமாய் இருக்கிறான். अपने भविष्य को सोच के अभी वो तैयारी हो गया। அவன் பணம் சொத்து சுகத்தெல்லாம் தாண்டி உறவுகளை மிகைப்படுத்தி இருக்கிறான். वो पैसा संपत्ति इसको छोड़ के रिश्ता को बांधना, रिश्ता को उस रिश्ता का संगति को बड़ा करना चाहता है। அததான் இவனை பாராட்ட வேண்டிய ஒரு இடம் என்னன்னா, இவனுக்கு பிரச்சனை வந்தோன்னு சூழ்நிலையை சரியாய் பார்த்து எதிர்காலத்தை சரியாய் புரிந்து கொண்டு அதற்காக ஒரு திட்டத்தை வடிவமைத்து அதை நிறைவேற்றுகிறவனாகவும் மாறிவிட்டான். ये जो अधर्मी जो भंडारी के बारे में बोल देखिए, इनको कुछ समस्या आने के समय में जो परिस्थिति को समझ रहा है और उसके बाद उसने एक योजना बना रहा है और उस योजना को पूरा कर रहा है। ये करके उसने पूरा अपने जो रिश्ता को जो योजना बनाया उसको कर भी किया है। ஆனா அவன் அநீதி உள்ள உக்ரானக்காரன் தான், ஆனா புத்தியாய் நடந்து கொண்டான். वो अधर्मी जो भंडारी है फिर भी एकदम तेज बुद्धि से काम किया। இப்பொழுது நம்ம இயேசு சொல்ல வந்த சில முக்கியமான கருத்துக்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். अभी यीशु मसीह की एक बात को मैं आपको स्मरण करना चाहता हूं। இங்க என்ன சொல்றாரு பாருங்க, 8ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி, இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியிலே அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள் என்று சொன்னார். तो 8वें वचन में प्रभु यीशु कह रहा है, स्वामी ने उससे अधर्मी भंडारी को सराहा कि उसने चातुरी से काम किया है, क्योंकि इस संसार के लोग अपने समय के लोगों की रीति व्यवहारों में
ज्योति के लोग से अधिक चातुर है। இப்போ 9ஆம் வசனத்துக்கு வரலாம் பாருங்க. अभी 9 वचन में हम पढ़ेंगे। நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். यीशु मसीह कह रहा है यहाँ पर, अभी मैं बात में आइए, और मैं तुमसे कहता हूँ, நீங்கள் மாளும் பொழுது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுவாள் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று சொல்லுகிறார். कि अधर्म के दान से अपने लिए मित्र बना लो, ताकि जब वो जाता रहे तो वे तुम्हें आनंद निवासों में ले ले। இந்த பூமியில நமக்கு கொடுக்கப்பட்ட अनेक வாய்ப்புகளை வைத்து நாம் என்ன திட்டமிட போகிறோம் என்பதை இயேசு பேசிக் इस கொண்டிருக்கிறார். दुनिया में आपको दिया हुआ कई सारे मौका को आप रखे, आप क्या योजना बना रहे हो बोल के यहाँ पर परमेश्वर बता रहा है। கடவுள் இந்த பூமியில நமக்கு டைம் கொடுத்திருக்கிறாரு. परमेश्वर इस पृथ्वी पर हमें समय दिया। கடவுள் இந்த பூமியில நமக்கு வரங்களை கொடுத்திருக்கிறாரு. परमेश्वर इस पृथ्वी में हमें एक वरदान दिया, செல்வாக்குகளை கொடுத்திருக்கிறாரு. कई सारे संपत्ति दिया, நமக்கு ஐஸ்வர்யங்களை கொடுத்திருக்கிறாரு. परमेश्वर हमें धान दिया है, இதெல்லாம் வச்சு அறிவை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார், புத்தியை கொடுத்திருக்கிறார். दिमाग दिया है, बुद्धि दिया है, ज्ञान दिया है। இதெல்லாம் வச்சு நம்ம இந்த பூமியில மெய்யான உறவுகளை உண்டு பண்ணி கொள்கிறோமா? ये सब रख के एक सच्चे रिश्ता को हम लोग बनाते हैं क्या इस दुनिया में? எதற்கு? தேவ ராஜ்யத்திற்கு மகிமையாக அவைகளை சேர்க்கிறோமா என்பதற்காக தான் இந்த ஓமையை சொல்லுகிறார். परमेश्वर की महिमा के लिए मित्र बना लो बोल के बोला, ऐसे हम लोग बना रहे हैं क्या? நான் இந்த ஒரு வார்த்தையை சொல்றேன் பாருங்களேன். யூசிங் டெம்போரல் திங்ஸ் ஆஸ் a ஸ்பிரிச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட், ஆவிக்குரிய முதலீடாக இந்த பூமிக்குரிய அழிந்து போகக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. जो इस पृथ्वी में नाश होने वाला है उसको जो आत्मा की रीति से जो कमाने के लिए इस्तेमाल कीजिए बोल के परमेश्वर यहाँ पर बता रहा है। இவங்கிட்ட இருக்க இவன் காசோ இல்லாட்டி இவன் ஓனர் காசோ எல்லாத்தையுமே விட்டு கொடுக்குறான். ஏன்னா இது டெம்பரரி. இதை விட்டுட்டு என்றைக்குமே அவனுக்கு பிரயோஜனமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவன் தேர்ந்தெடுக்கிறான். तो ये व्यक्ति को देखिए जो अपना कमाई, अपना कमीशन, जो सबको छोड़ देता है, सबको छोड़ रहा है, ताकि इसने भविष्य में क्या चाहिए, अभी ये तो निरंतर नहीं है, जो लोगों के साथ रिश्ता बना लेंगे वो तो हमको जिंदगी तक वो हमको फायदा होगा बोल के पहले ही वो व्यक्ति समझ गया। அதே போலதான் தேவன் சொல்றார், இந்த அழிந்து போகக்கூடிய இந்த 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 பூமியிலே அநித்தியமான பொருட்களை வைத்து நித்தியமான வேலைகளை சரியாய் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். परमेश्वर इसलिए करे जो इस पृथ्वी में नाश होने वाला है उसको रखे, जो अनंत जीवन के लिए, अनंत कल के काम के लिए, आपको परमेश्वर के राज्य के लिए कुछ काम कीजिए बोल रहा है। உங்க டைம் கர்த்தருக்குன்னு கொடுங்க. आपके समय को परमेश्वर के लिए दीजिए। உங்க வரங்களை, உங்க கிஃப்ட்ஸ், நேச்சுரல் டேலண்ட்ஸ் இதெல்லாம் கர்த்தருக்கு கொடுங்க. आपकी खूबियत को, आपके वरदान को परमेश्वर के लिए दीजिए। உங்க ஆஸ்திகளை கர்த்தருக்கு கொடுங்க. आपकी संपत्ति को परमेश्वर के लिए दीजिए। உங்கள் அறிவை கர்த்தருக்கு கொடுங்க. आपके दिमाग, ज्ञान को परमेश्वर के लिए दीजिए। இதெல்லாம் எப்படி கர்த்தருக்கு கொடுக்கலாம்னா, இதன் மூலமாய் நல்ல நண்பர்களை சம்பாதித்து அவர்களை தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர்களாய் மாறுங்கள். इसको कैसे परमेश्वर के राज्य के लिए इस्तेमाल कर सकते हैं? इसके द्वारा मित्र को बना लीजिए, उनको परमेश्वर के राज्य में लेकर आइए। இப்போ நம்ம சூழ்நிலையை சரியா பார்க்கணும். நம்மளுக்கு கர்த்தர் இந்த வாய்ப்பெல்லாம் கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பை வைத்து பரலோக ராஜ்யத்தினுடைய முதலீட்டுக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? अभी आप ऐसे देखना है, परमेश्वर मुझे ये कृपा दिया है, दान दिया है, अगर इसको रख के मैं परमेश्वर के राज्य की बढ़ोतरी के लिए मैं क्या कर सकता हूं बोल के सोचना है। இந்த அநீதி உள்ள உக்ரானக்காரன் தனக்கென்று எல்லாவற்றையும் செய்து கொண்டான். जो ये अधर्म्य जो भंडारी है वो अपने लिए सब काम किया है। ஆனா இப்ப நம்ம இந்த ஓமையிலிருந்து கத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், நாம் புத்தி கூர்மையாய் தேவ நாமத்துக்கு மகிமையாக பூமிக்கு பலனாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். हम लोग इस वचन के द्वारा क्या देखना है, वो अधर्मी के व्यक्ति जैसे नहीं है, हम लोग परमेश्वर के राज्य के लिए हम क्या करेंगे बोल के सोचना है। பாருங்க, தேவனுக்கு மகிமையாகவும் பூமிக்கு பயனுள்ளவர்களாய் மாறுவதற்கு புத்தி கூர்மையா இருக்க அழைக்கப்படுகிறோம். परमेश्वर की महिमा के लिए इस दुनिया में फायदा होने वाला बनना है। உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். आपको समझ में आया बोल के मैं आशा रखता हूं। அப்படி புரியலன்னா இன்னொரு வாட்டி இந்த மெசேஜை உட்கார்ந்து கேட்டு பாருங்க. अगर नहीं समझ में आ रहा तो फिर से एक बार इस அப்ப प्रचार को புத்தி सुनो। கூர்மை உள்ளவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான், எதிர்காலத்தை சரியாய் பார்க்கிறான், திட்டமிடுகிறான், அதை நிறைவேற்றுகிறான், தேவ மகிமைக்காகவும் பூமிக்குரிய பிரயோஜனத்துக்காகவும் அதை நிறைவேற்றுகிறவனா जो இருக்கிறான். तेज बुद्धि वाला चादुरी मनुष्य है, पहले ही वो समझ रहा है अभी क्या होने वाला है, और उसके बाद उसके लिए योजना बना रहा है, और उस योजना को पूरा कर रहा है। இப்ப புத்தி கூர்மை உள்ளவன் 3 காரியங்களை அவன் சரியாய் செய்கிறவனா இருக்கிறான். तो तेज बुद्धि वाला 3 काम को सही से कर रहा है। நியாய தீர்ப்பு இருக்கிறது என்று நம்புகிறான். जो
उसको न्याय की दिन एक है बोल के पहले ही समझ लिया है। எஜமான் வந்து கணக்கு கேட்பார் என்பதை நம்புகிறான். और मालिक आके हिसाब मांगेगा बोल के पहले ही जान लिया। நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஒரு நாளிலே கர்த்தர் உக்ரானக்காரனாக நம்மிடத்திலே கணக்கு கேட்பார் என்று நம்புகிறேன். हमें दिया हुआ हर चीजों को परमेश्वर एक दिन न्याय के दिन में हमें परमेश्वर हिसाब मांगेगा। அடுத்தது, இந்த பூமியில் இருக்கிறது எல்லாம் தற்காலிகமானவைகள், ஆனால் இதை வைத்து நித்தியத்திற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? इस दुनिया में जो पृथ्वी पर जो भी है वो सब अनंतकाल के लिए नहीं है, पर इसको रख के आप परमेश्वर के राज्य के लिए क्या कर रहे हैं वो पूछेगा। மூன்றாவது, எதிர்காலத்துக்காக நாம் எப்படி ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம்? भविष्य जीवन के लिए आप कैसे तैयार हो रहे हो? இப்படி செய்வதுதான் புத்தி கூர்மையுள்ள மனிதன். ऐसे करेंगे तो वही तेज बुद्धि वाला है। இவன் தான் வினா உள்ளவன், இவன் தான் வேதத்தில் சொல்லப்படி விவேகி, ப்ரூடன்ஸ் என்று சொல்லுகிறோம். यही चातुर्य मनुष्य है। இந்த சம்பவத்தை வைத்து தேவன் நம்மோடு கூட திட்டவட்டமாய் इस பேசியிருக்கிறார். संभव को रख के परमेश्वर हमसे बात किया है। நம்ம கர்த்தர்ட்ட கேட்கலாம், கர்த்தாவே, நானும் விவேகம் உள்ள மனிதனாய், புத்தி கூர்மை உள்ள மனிதனாய், வினா உள்ளவனாய் வாழ எனக்கு கிருபை செய்யுங்கள் என்று ஜெபியுங்கள். परमेश्वर मैं भी एक तेज बुद्धि वाला बनने के लिए, एक चातुर्य मनुष्य बनने के लिए मुझे भी सहायता कीजिए बोल के मांगे। பாருங்க, இதுவரைக்கும் நம்ம அப்படி இல்லாட்டி கூட பரவாயில்ல, இந்த செய்திக்கு அப்புறமாவது நம்ம இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர்ட்ட போய் உங்களை நீங்களே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறவர்களாய் மாறுங்கள். अभी तक आप ऐसे नहीं है तो भी कोई बात नहीं, अभी अपनी दीनता के साथ एक प्रार्थना कीजिए, अपने जीवन को पूर्ण रीति से समर्पण कीजिए, परमेश्वर आपको मदद करेगा। அப்படியே கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். हम अपने आंखों को बंद करके प्रार्थना நல்ல करेंगे। பிதாவே, स्वर्गीय पिता இந்த परमेश्वर, வசனங்களை எல்லாம் தியானிக்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ये वचन को ध्यान करने के लिए आप सहायता दिया प्रभु, धन्यवाद। வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். आए हुए सभी को आशीष कीजिए। தடைப்பட்டவர்கள்லாம் கூட கர்த்தாவே இந்த செய்தியை எப்படியாவது கேட்க உதவி செய்வீரா. परमेश्वर जो भी रुकावट में नहीं आया है उन सभी को आप छुड़ा के लेकर आइए प्रभु। கர்த்தாவே, இந்த பூமியிலே நாங்கள் புத்திமான்களாய் உம்முடைய ராஜ்யத்துக்கும் உம்முடைய திட்டத்துக்கும் நாங்கள் பிரயோஜனமுள்ள கருவிகளாய் மாற விரும்புகிறோம். परमेश्वर वो लोग भी संदेश सुनने के लिए सहायता कीजिए, हम आपके लिए एक परमेश्वर एक प्रयोजन बनने के लिए हमें सहायता அந்த दीजिए। அநீதி உள்ள உக்ரானன் தனக்கென்றே வாழ்ந்து முடித்து விட்டான். நாங்கள் உமக்கென்று வாழ்ந்து உம்முடைய ராஜ மகிமைக்கென்று வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. परमेश्वर वो आदर में जो भंडारी है वो अपने लिए जी के मर गया। परमेश्वर हम लोग के आपके लिए जीने के लिए, आपके राज्य की बढ़ोतरी के लिए जीने के लिए हमें सहायता இந்த दीजिए। அழிந்து போகிற உலக பொருட்களை வைத்து கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவை சார்ந்த நிலைகளுக்கும் அநேக நண்பர்களை சம்பாதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. परमेश्वर ये नाश होने वाले दुनिया में हम लोग परमेश्वर के लिए, परमेश्वर के राज्य के लिए मित्र को बनाने के लिए हमें सहायता दीजिए எங்க प्रभु। கிட்ட கொடுக்கப்பட்ட பொருட்களை வைத்து நித்தியத்திற்கு நாங்கள் அதை நிச்சயமாய் முதலீடு செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. परमेश्वर हमें दिए हुए हर वस्तुओं को रखे पर फायदा करके परमेश्वर के राज्य की बढ़ोतरी के लिए इस्तेमाल करने के लिए सहायता दीजिए। அப்படியே செய்ய போறதுக்காய் நன்றி. ऐसे आप करोगे प्रभु, धन्यवाद। நீரே மகிமைப்படுவீராக. आपको ही महिमा मिले, அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். आए वो सभी को आशीष कीजिए। தொடர்ந்து இப்படிப்பட்ட செய்திகளை கேட்க கர்த்தர் உதவி செய்வீராக. लगातार इस सारे संदेश को सुनने के लिए, ऐसे बाइबल எங்களுக்கு अध्ययन में आने இப்படிப்பட்ட के लिए सहायता कीजिए। இந்த டீப்பர் லைஃப் ஆன்லைன் பைபிள் ஸ்டடிக்காக நன்றி செலுத்துகிறோம். ये जो गहरी जिंदगी बाइबल अध्ययन के लिए धन्यवाद करते हैं। தொடர்ந்து வார்த்தைகளை நாங்கள் கூர்மையாக கவனித்து படிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. परमेश्वर लगातार हम लोग वचन को अच्छे से पढ़ने के लिए हमें सहायता कीजिए। வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். आए हुए सभी को मैं आशीष அவர்கள் करता இருக்கிற இடத்துல புத்தி கூர்மை உள்ளவர்களாய், விவேகம் உள்ளவர்களாய், வினா உள்ளவர்களாய் வாழ்ந்து கர்த்தருக்கும் இந்த பூமிக்கும் பலன் உள்ளவர்களாய் हूं। மாறுவார்களாக. परमेश्वर जो लोग यहाँ पर आए, बाइबल अध्ययन में आए, वो लोग कहाँ किस जगह पर रहते हैं, वो जगह पर एक तेज बुद्धि के साथ एक चातुर्य मनुष्य बन के जीने के लिए उनको सहायता कीजिए प्रभु। கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करेगा। God bless you. परमेश्वर आपको आशीष करे, धन्यवाद। Okay.